தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முடிவுகள் குறித்து நாம் விவாதிக்கிறோம். தமிழ்நாட்டில் இதுவரை அண்மைக்கால வரலாற்றில் இல்லாத ஒரு தேர்தல் முடிவு இது என்று சொல்ல வேண்டும். தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஆனால் மக்கள் முதல் இடத்தை வழங்கியிருக்கிறார்கள். 107 இடங்களை தனித்து போட்டியிட்ட ஒரு கட்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள். வாக்கு சதவீதம் என்று எடுத்துக்கொண்டாலும் 2 கட்சிகளுடைய கூட்டணிகள் பெற்ற வாக்குகளை விடவும் தாவேகா பெற்ற வாக்குகள் அதிகம். எதிர்க்கட்சி இடத்தை திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது சார்ந்து பல்வேறு பார்வைகளை நாம் பார்க்க போகிறோம். நம்மோடு குபேந்திரன், சாகுல் அமீத், ரவீந்திரன் துரைசாமி, திரு ஆவடிக்குமார் இணைகிறார்கள். நான் குபேந்திரனுடைய முதற் பார்வை கேட்கணும். அண்மை கால வரலாறில் ஒரு மாபெரும் திருப்பம் இந்த தேர்தல். புதுசாக தொடங்கின ஒரு கட்சி அது போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி கோட்டை தொடுவது அப்படின்ற ஒன்று என்டிஆருக்கு பிறகு இது இங்கே தான் சாத்தியமாகியிருக்கு. மேஜிக் நம்பர் அறுதி பெரும்பான்மைக்கு 10 இடங்கள் 11 இடங்கள் குறைவு அப்படின்ற ஒரு கட்டம். திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளோ அல்லது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளோ ஆதரித்தால்தான் ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்ற இடத்துக்கு தாவேகா இன்னைக்கு வந்திருக்கு. யார் அவர்களை ஆதரிக்க போகிறார்கள் அப்படின்றது அடுத்தது. இல்லைன்னா இது எப்படி பார்த்தாலும் ஒரு தொங்கு சட்டசபை. நம்ம மக்கள் எப்போதும் 200 இடங்கள் 160 இடம் 170 இடம் வாரி வழங்கியவர்கள், ஒரு அணிக்கே தரக்கூடியவங்க. ஒரு தீவிரமான மும்முனை போட்டி நடந்திருக்கு. அந்த மும்முனை போட்டியில் முதல் இடத்துக்கு வந்திருக்கு. உங்களுடைய பார்வை? விஜய் கட்சிக்கு ஒரு அலை அடித்திருக்கிறது. அந்த அலை பாதியிலே நின்று போயிருக்கிறது. அலை அடிச்சிருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி 170 180 வந்திருக்கணும். ஆனால் அடித்து 108லே முக்கிட்டு நிற்குது. என்னன்னு தெரியல. அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இந்த கட்சி வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள், ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த 118 என்ற அந்த எண்ணை தொடவில்லை. இதுக்கு என்ன காரணம் புரியல. இது எப்படி கட்சிகளுக்கு அதில் 2-3 விஷயத்தை பேசணும். அது ஒரு ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம இதில் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேடிசிசி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவினுடைய கோட்டை. இங்கே தாவேகா அபரிமிதமான வெற்றியை பெற்றிருக்கு. வாக்கு வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கணிசமான பல ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாங்க. இதில் பல ஆச்சரியங்கள் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிடத்தில் அறிவிக்கப்பட்டவர் மேலூர் தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர். அவர் ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்தை கொண்டு நிறுத்தினாங்க. அப்படி பெரும்பாலும் அந்த ரிஸ்கை கட்சிகள் எடுக்க மாட்டாங்க. கரையேற மாட்டார் அப்படின்னு கருதப்பட்ட ஒருவர் ஜாதி தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்ன இடத்துல அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறுது. பொது தொகுதியை சேர்ந்தவர் வெற்றி பெறுறார். அவர் வெற்றிக்கு உழைச்ச மூர்த்தி தோற்று போகிறார். அமைச்சர் மூர்த்தி தோக்குறார். இன்னொரு ஜாதி கோட்டைன்னு கருதப்படுற பெண்ணாகரத்தில் தாவேகா ஜெயிக்குது. இதற்கு முன்பு பெண்ணாகரத்தினுடைய தன்மை வேறு. ஏன்னா அன்புமணி அவர்களே அங்கே போய் போட்டியிட்ட ஒன்று. திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிட்ட இடங்கள் அல்லது அமமுக போட்டியிட்ட இடங்களில் மிக எளிதாக தாவேகா கணிசமான ஓட்டை வாங்குறாங்க. அதான் இந்த அலை முழுமையாக வீசவில்லை. ஒன்று. ரெண்டாவது, 2 திராவிட கட்சிகளும் ஒரு நடிகர் உள்ளே வரும்போது 2 வருடம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சி உள்ளே வந்தால் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று 2 கட்சியும் பெரிய ஏஜென்சி, பிரைவேட் ஏஜென்சி வச்சுருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு உளவுத்துறை இருக்கிறது, பெண் இருக்குது. அதிமுகவும் சாதாரண கட்சி இல்லை. எல்லாம் இருந்தும் ஏன் கோட்டை விட்டாங்க? அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, விஸ்வநாதன் மேலூரில் போய் ஜெயிக்கிறார். ஆனால் முதலமைச்சர் 2000 கோடி 3000 கோடி கொளத்தூரில் திட்டங்கள் இறக்கி வைத்து செயல்படுத்தி மாதத்திற்கு 7 முறை 8 முறை அங்கே போகிற முதலமைச்சர் தோற்கிறார். அப்போ இந்த மக்களுக்கு நன்றி இல்லையா? கேள்வி கேட்க வருது இல்லை? அப்போ என்ன பிரச்சனைனா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு சொன்னீங்களே, இந்த இடத்துல விஜய்க்கு இப்படி ஒரு அலை அடிக்கும் என்பதை ஏன் திமுகவுடைய ஏஜென்சிகள், ஆளுங்கட்சிக்கான ஏஜென்சிகள், உளவுத்துறை ஆகட்டும், பெண் அமைப்பாக இருக்கட்டும், ஏன் உணரல? இந்த தட்பவெட்ப நிலையை ஏன் அவரால் எடுத்து சொல்ல முடியல? மிகப்பெரிய ஓட்டை. அதாவது இல்லை, அதிமுகவுடைய வலிமையான இடங்கள் இது இந்த தேர்தலில் ஒரு பழைய கூட்டணி கணக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அரித்மெட்டிக் அப்படின்றது முழுக்க தோற்றுப்போன ஒன்றாகும். பாரம்பரியமான ஓட் பேங்க், இந்த கட்சிக்கு இந்த இடத்துல வாக்கு வங்கி வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் அடிபட்டு போயிருக்கு. சில தொகுதிகளில் ஜாதி வெல்லக்கூடிய தன்மையும் பார்க்குறோம். இங்கே பாரம்பரிய வாக்கு வங்கி அல்லது கூட்டணி வலிமை அப்படின்னா, கோவையில் கடந்த முறை
வாஷ் அவுட் 10க்கு 10 அதிமுக வென்றது. இப்போது 10க்கு தொண்டாமுத்தூரை தவிர வேறு எந்த தொகுதியிலும் அவங்களுக்கு இல்லை. தாவேகாவும் திமுகவும் கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், நீங்கள் வால்பாறையில் ஊர் மாதிரி போய் ஜெயிக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஈரோடு கை கொடுக்கல, நாமக்கல் கை கொடுக்கல, திருப்பூர் கை கொடுக்கல, கரூர் கை கொடுக்கல, கோவை கை கொடுக்கல. பாமகவோடு இணைந்த அந்த வடமேற்கு தமிழகம், விழுப்புரம், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், இங்கே அவங்களுக்கான ஒரு ட்ரெண்டு பாசிட்டிவாக ஏடிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு இடம் இருக்குது. டிவிகே பெர்ஃபார்ம் பண்ணுறதுனா ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, கேடிசிசியில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெல்டாலையும் சவுத்துலேயும் இந்த தன்மையை பார்க்குறோம். அது திமுக நல்லா இது பண்ணுறதை பார்க்குறோம். வாக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பெருவாரியாக சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கிறிஸ்தவர்கள் யாருக்கு வாக்களித்தாங்க அப்படின்னு ஒன்று தாவேகாவுக்கு சென்றிருக்கிறதா அப்படின்னு ஒரு விவாதம் வருது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாவேகா தூக்குது. தமிழ்நாட்டிலே அதிகமாக கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதி. அங்கே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த அலையில் வந்து யாரெல்லாம் சுருண்டு போனார்கள், யாரெல்லாம் காணாமல் போனார் என்பதை விட முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் அவர் தோற்றதான் எனக்கு ரொம்ப வருத்தம். காரணம், நீங்கள் இந்த அலையில் பல பேர் காணாமல் போயிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு முதலமைச்சராக அவர் செய்து வைத்த திட்டங்கள், அந்த பகுதியில் இருக்கிற நூலகம், அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்கு தோழி விடுதி, இன்னும் எண்ணற்ற திட்டங்கள். அப்போது இந்த அலையை ஏன் வந்து திமுக உணரலாம் திரும்ப திரும்ப கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, குமாரபாளையத்தில் தங்கமணி, ஆச்சரியம்தான், யாருமே எதிர்பார்க்காத தோல்வி. இந்த இடத்தில் தங்கமணி தோற்பார் என்றால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த கேள்வி தான் பல இடங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம்னா, நீங்கள் இதில் முக்கியமான 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். 2 பேருமே திமுக காரர்கள். திமுக ஏன் தோற்று போனது என்பதை 2 பேருமே திமுக காரர் பதிவு செய்திருக்காங்க. ஒருத்தர் வந்து கிள்ளை ரவீந்திரன், உதயச்சந்திரனால் வீழ்ந்த உதயசூரியன் ஆட்சி இனியாவது திருந்துவீர்களா, வழக்கறிஞர் கிள்ளை ரவிச்சந்திரன். இதை விட முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தர் எழுப்பியிருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, முதலமைச்சருடைய மைத்துனர் ராஜமூர்த்தி. அவர் எழுதியிருக்கிறார், அவருக்கு திமுக தோல்விக்கு காரணம் சில அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களே. அப்போது இங்கே எனக்கு என்னென்னா, சரி, பர்கூரில் ஜெயலலிதா அவர்கள் சுகானத்தில் தோற்று போனார். அப்போ கலைஞர் வந்து அறிவாலயத்தில் கொடுத்த பேட்டி இன்னும் உங்களுக்கு நினைவு இருக்கும், எனக்கு நினைவு இருக்கும். ஒரு யானையின் காதில் சிற்றெரும்பு புகுந்து வெளியே வந்து விட்டது அப்படின்னு. ஒரு முதலமைச்சராக இருந்து தோற்று போவது மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் திமுகவுக்கு ஏன் வந்து முதலமைச்சர் இந்த மாதிரி இங்கே சென்னையில் ஒரு அலை அடிக்கும், இந்த அலையில் பல பேர் காணாமல் போய்விடுவார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இல்லை, அதிர்ச்சி தோல்வி அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் அவர் தோற்றது அப்படின்ற ஒன்று, ஒரு தலைவராக அந்த கூட்டணியை வழிநடத்தினதில் அந்த எதிர்க்கட்சி வரிசை கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் தோற்றது என்பது முற்றிலும் எதிர்பார்க்காதது. ஒரு தாவேகா வேட்பாளரை ஒப்பிடுகிற போது இவருடைய ஸ்டேச்சர் ரொம்ப பெருசு, மக்கள் நன்மை, தொகுதிக்கு மீண்டும் மீண்டும் சென்றது, இடைவிடாமல் அங்கே போயிட்டு வந்தது. ஒரு முதலமைச்சராக, ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அவருக்கு இருந்த ஒரு நல் பெயர், இடைவிடாமல் மக்கள் பணி ஆற்றியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் அங்கே இருப்பார். எல்லா துறைகளுடைய இதுவும் போய் சேர்ந்தது. பட் ஆழமாக பரிசீலிக்க வேண்டியது. நான் மற்ற விருந்தினருடைய கோணத்தை ஒரு நிமிஷத்தில் கேட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம், நம்ம எல்லாருடைய ஒவ்வொரு நிமிஷம் கேட்டு வந்துடுறேன். நான் மற்றவங்களாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கும். திரு இதயா, உங்களுடைய பார்வை நறுக்குன்னு 4 சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து திமுக வந்து மிக ஆட்சிக்கு வருன்றது மிக திடமாக நம்பினேன். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்னதான். ஏன்னா ஒரு நாளில் நாங்கள் ஒரு 10 இடம் பார்க்குறோன்னா, ஒரு 10 இடத்துல முதல் இடம் தப்பலாம், 2ஆவது இடம் தப்பலாம், 10 இடமும் தப்புமா, ஒரு நாள் பூரா தப்புமா, பல நாட்கள் பண்ணோம், பல நாட்களும் தப்புமா, ரீஜனாக பண்ணோம், ரீஜனாக தப்பாகுமா அப்படின்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதை தாண்டி இப்படி ஒரு முடிவு வந்திருக்கிறது நிச்சயமாக அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு போல் சர்வே கூட நான் ஒரு சில தொகுதிகளில் பண்ணேன். அப்போ கூட இந்த தாவேக்காவின் எழுச்சி எங்களுக்கு வரல. அப்படின்னா எங்கள் சர்வே இது வரைக்கும் பண்ணது ஜெயிச்சது இந்த தடவை தப்பாக இருக்குன்றப்ப நான் திரும்ப யோசித்து பார்க்குறேன், நம்ம பண்ண சர்வே தப்பா, அல்லது பொதுமக்கள் வந்து அதை சொல்ல விரும்பலையா, விஜய்க்கு போடுகிறோன்றதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலையா அப்படின்ற சந்தேகம் தான் எனக்கு வருது. ஏன்னா அதில் 2-3 காரணம் இருக்கலாம். ஒன்று, ஒரு சினிமாக்காரருக்கு நம்ம வாக்களிக்கிறோம் அப்படின்றத ஒரு நடுத்தர வயதினரோ ஒரு மூத்த வயதினரோ வந்து வெளியே சொல்கிறதுக்கு ஒரு கூச்சப்பட்டிருக்கலாம். அல்லது இந்த தேர்தலில் பணம் ஒரு பெரிய விளையாட்டை செய்தது, அந்த பணம் தங்களுக்கு வராமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். அல்லது பின்னாடி போய் கேட்கும்போது, போலில் கேட்கும்போது பணத்தை வாங்கிட்டு மாற்றி போட்டிருக்கோம், அதை வெளியே சொன்னால் சிக்கலாயிருமா,
அப்படின்ற ஒரு கோணத்துல தான் நான் திரும்ப திரும்ப உழன்றுகிட்டே இருக்கேன் காலையில இருந்து. Okay. ஏன்னா இது வந்து எங்க நீங்க எந்த கணிப்புகளும் பொய்த்து போடலாங்க. ஒரு ஜனநாயகத்தினுடைய அதாவது- திருவிழா இது. மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது அப்படின்ற இல்ல, நீங்க ஒன்றுதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு சுப்ரீம். ஆக்சிஸ் மை இந்தியாவை தவிர அனைத்து கருத்து கணிப்புகளும் பொய்த்து போயிருக்கு. ஆக்சிஸ் அப்ப மை வந்து இந்தியா இல்ல, அந்த கருத்து கணிப்புகள் பொய்யாகுதுன்னா மக்களுடைய மனநிலையை நான் சார், சொல்றேன். ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பும் ஒரு இடத்துல தோக்குது. நீங்க வந்து ஏடிஎம்கே ரவுட் ஆகும், அது முற்றிலும் துடை தெரியப்படும் ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லுச்சு. 120 சீட்டு தாவேகாவுக்கு, 110 சீட்டு திமுகவுக்குன்னு சொன்னாங்க. பட் அவங்க அந்த ஏடிஎம்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கணிக்க முடியல. ஸோ மக்கள் இந்த இதுல வந்து கண்டிப்பா, கண்டிப்பா, பண பலம் அப்படின்ற ஒன்று இங்க பேசு பொருளாக இல்லை. தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கு தாவேகா வேட்பாளர்கள் யாருன்றே தெரியாது. அதை தாண்டி இந்த புள்ளிகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக. நான் ரவீந்திரன் துரைசாமியோட கோணம் என்ன சார்? திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்க லைன் என்ன இதுல? இந்த முடிவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த முடிவு வந்து லீடருக்கு ஓட்டுங்கிற அடிப்படையில் தான் போயிருக்குது. இதில் களத்தில் இருந்தவங்களில் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியும் சரிசமாக உள்ளவர் வந்து விஜயா போயிட்டார். இந்த இடம் திமுக அணி தெளிவாக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய இடத்துல திமுக அணியை சேர்ந்த கூட்டணி கட்சிகளே விஜய்க்கு சரிஷ்மாவை மதித்து அவர் தான் வெற்றி பெற போகிறாருன்னு ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உட்பட சோடங்க உட்பட அவருக்கு ஒரு இமேஜை கொடுத்தாங்க. அதே போல் திமுக அணியில் இருந்த திருமாவளவனும் விஜயை ஒரு பெரிய தலைவராக ஒரு இமேஜை கொடுத்தாங்க. அவர் களத்துக்குள்ளே வரும்போதே விஜய்க்கு உள்ள அந்த க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியை மையமாக வச்சு சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு திமுக அணியில் உள்ள திமுகவுக்கு கன்சால்டேட் பண்ணி கொடுத்த 2 கட்சிகள் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளையும் பரையர் சிம்ம வாக்குகளையும் கன்சால்டேட் பண்ணி கொடுத்த 2 கட்சி தலைமையும் விஜயை வந்து ஒரு பெரியவராக காட்டிச்சு. இதில் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாதது முஸ்லீம் வாக்குகளில் பெரிய பாதிப்பு இல்லை. பரையர் சிம்ம வாக்குகளையும் கிறிஸ்தவர்கள் வாக்குகளையும் இவங்க 2 பேரும் கொடுத்த அந்த இமேஜ் வந்து அந்த கூட்டணி பலம் முழுமையாக வராத ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜாதி அடிப்படையிலேயே இந்த மொத்த வாக்கும் விழுந்தது மாதிரியே தெரியல. நீங்க எக்ஸப்ட் பிஎம்கேவோட திமுகவும் ஜாதி அடிப்படையில் விடல, அண்ணா திமுகவும் ஜாதி அடிப்படையில் விடல. பாமக வென்ற பகுதிகளில் சொன்னாரு சிறிய எண்ணிக்கை ஜாதியெல்லாம் விட்டு விஜய் ஜெயித்திருக்கிறாரு. ஓகே, பாராட்டுக்கள், அது உண்மைதான். என்ன கே சார் அண்ணன் என்ன மெஜாரிட்டி கம்யூனிட்டியா, திருச்சி நெஹ்ரு என்ன மெஜாரிட்டி கம்யூனிட்டியா, அப்போ மற்றவங்கெல்லாம் விடலைங்கிற மாதிரி ஒரு வரக்கூடாது. பட் அவர் விட்டாரு, பரவாயில்ல, அவருக்கு எல்லா தரப்பும் விட்டாங்க. இது திமுக அணியிலிருந்து யார் பாதிக்கப்பட்டாருங்கும் போது இதுதான் டேட்டா. நீங்கள் நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பூத் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவடிக்குமார் சார், 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருந்தீங்க, இப்போ ஆட்சியை பிடிக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சென்னையில் 16 இடங்களில் ஏறத்தாழ 12 இடங்களில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு பகுதியில் தாவேகாவுடைய வாக்கு எண்ணிக்கைன்னு பார்த்தா அபரிமிதமான வித்தியாசம் தெரியுது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் ரீதியாக நடைபெற்ற தேர்தலாக நான் பார்க்கல. ஏன்னா இது மக்கள் ஓட்டு போட்டு தானே சார் வந்திருக்காங்க. சொல்கிறேன், பேச விடுங்க. நான் ஏன்னா விஜய் ஏதோ ஒரு கொள்கையை சொல்லியோ அல்லது வாக்குறுதிகளை நம்பியோ மக்கள் வாக்களித்தாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. தனிப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சி ரீதியாக அவர் ஒரு ஃபார்ம் ஆகி அந்த கட்சி ஜெயிச்சதுன்னு கூட சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க விஜய் என்கின்ற தனி நபருக்கு கிடைத்த வாக்கு அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. விஜய் தான் வெற்றி பெற்றார்ன்றது எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அந்த வாக்களித்தவர்கள் விஜய் மீது இருக்கின்ற ஈர்ப்புனால வாக்கு போட்டிருக்காங்களே ஒழிய அரசியல் ரீதியான எந்த ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு இருந்ததா தெரியல. முழுக்க முழுக்க இந்த தேர்தல் எந்த விதமான அரசியல் ரீதியான சிந்தனையும் இல்லாமல் இந்த வாக்கு வந்திருக்கின்றது தான் இன்றைக்கி கல நிலவரமாக இருக்குது. நீங்கள் முதல்ல சரியாக சொன்னது போல் இது வந்து தமிழ்நாடு அரசியலில் சமீப காலங்களாக இல்லாத ஒரு மாற்றம். விஜய் இன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கும் போதே அவர் 30% ஓட்டு தான் எடுத்தார், பாப்புலர் ஓட்டு. அதோட 3 அதிகம். எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்தப்ப அப்ப 4 முனை போட்டி, அப்ப அவர் எடுத்தது 30% ஓட்டு தான் எம்ஜிஆர் எடுத்தது. இல்லை, சதவீத கணக்கு நம்ம வந்து ஜனநாயகத்தில் நம்ம பேசலாமே ஒழிய முடிவுகளை அது உருவாக்குறது இல்லை, எண்ணிக்கை தான். அதனால் அந்த வகையில் நீங்கள் வந்து வெற்றி பெற்றார்ன்றது, இப்போ விஜய் வெற்றி பெற்றார்ன்றது கூட நம்முடைய ஜனநாயகம் எப்படி கையாளுறதை பொறுத்து தான்
அது வந்து வெற்றியாக விஜய் ஆட்சி அமைக்க மக்கள் உத்தரவிட்டாங்களான்றத அது இனி வரக்கூடிய நாட்கள். சோ விஜய்க்கான முழுமையான மேண்டேட் இல்லைன்னு சொல்றீங்களா? அது மக்கள் விஜய் ஆட்சி செய்யணும் இல்லைங்க. இப்போ நீங்கள் 107ன்னு வச்சிங்களா கூட அது 107 இல்லை, 106. ஏன்னா விஜய் 2 ஓட்டு போட முடியாது. 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அப்போது அந்த எண்ணிக்கை என்பது ஒரு எண்ணிக்கை கூட முடிவை மாற்றக்கூடும். அதனால் இவர் போதுமான பெரும்பான்மை பெறாத நிலையில் ஒரு ஆட்சி அமைப்பது என்பது தனிப்பட்ட இவருடைய அந்த முயற்சி வெற்றி பெற்றிருந்தாலும் நம்முடைய அமைப்பு ரீதியான வெற்றியாக அது அமையுமா என்றதை வருங்காலம் தான் சொல்ல முடியும். அவருடைய அணுகுமுறை அரசியல் இதுவரைக்கும் அவர் அரசியல் அதிகம் செய்யலை. இனியாவது அரசியல் செஞ்சாலுடைய அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஓகே, காரை செல்வராஜோட கோணத்துக்கு காரை செல்வராஜ் விஜய் வந்து ஒரு ஃபேக்டர் டிஸ்ரப்டர், அதாவது ஓட் கட்டர் அப்படின்னு தொடங்கினாங்க. ஆனால் அவர் வந்து முடிவை தீர்மானித்து அவரே வெற்றிய கோப்பையை கையில் எடுக்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். இதில் வந்து அதிமுகவோ பிஜேபியோ விஜய் தங்களோட கூட்டணிக்கு வருவார், அவரோட கூட்டணி ஒரு பொட்டன்ஷியல் அலையாக அவரை பார்த்தாங்க. ஆனால் திமுக கூட்டணி என்பது விஜய் ஒரு த்ரெட்டா அவரை நீங்கள் பார்க்கவில்லையா? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு விஜய் பேசினார். விஜய்க்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு விஜய்க்கு எதிரான விமர்சனத்தை செய்ய திமுக கூட்டணி தவறிவிட்டதா? ஒரு ஹைவேல ஃப்ரீ பாஸ் கொடுத்தது மாதிரி டிவிக்கு வண்டி போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு தேர்தல் முடிந்த பிறகு இவ்வளவு செல்வாக்கு அவருக்கு இருக்கா அப்படின்னு ஒரு வியக்கிற ஒரு இன்னசென்ட்டா திமுக கூட்டணி இப்போ பாவிக்குதா? இல்லை, இதில் முக்கியமாக நீங்கள் சொன்ன செய்தியில் இந்த அளவிற்கான வெற்றியை யாருமே எதிர்பார்க்கல. அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் 22% வாக்குகளை பெறுவார், 15-20 தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் பொதுவாக சிந்தனை ஓட்டமாக இருந்ததனால்தான் அவர் திமுக மீது பழி சுமத்துகிற பொழுதெல்லாம் தனிப்பட்ட முறையில் பழி சுமத்துகிற பொழுது கூட அது குறித்து தேர்தல் நேரத்தில் விமர்சனங்களை வைத்து விடக்கூடாது என்கிற ஒரு ஜனநாயக மாண்பை, ஒரு தனி மனிதன் மீதான தாக்குதலை தொடுத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தது என்பது ஒரு தேர்தல் அணுகுமுறையில் ஒரு புதிய யுக்தியெல்லாம் இல்லை, ஒரு புதிய வழிகாட்டுதலை திமுக தலைமையிலான கூட்டணி காமிச்சிச்சுன்னு சொல்லலாம். இதுல நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் கூட தனி மனித தாக்குதல் அரசியலோ தேர்தல் களமோ நீங்க வந்து ஃபைட்னா ஃபைட் தான். எதிரி யாருன்னு தீர்மானிச்சு விஜய் அடிக்கிற போது விஜய் எங்களுடைய எதிரி, அவருக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு திமுக கூட்டணி தவறி விட்டதா? அப்படி தவறாம திருப்பி அடிச்சிருந்தாங்க, விமர்சனம் செய்திருந்தா எங்க டேமேஜ் வந்துடும் நினைச்சாங்களா? இல்ல விஜய்க்கு அனுதாபம் கூட இன்னும் நிறைய ஓட்டு வாங்கிடுவாங்கன்னு தவறா கணிச்சாங்களா? பொலிட்டிக்கலா அந்த வியூகம் என்பது சரியா? இல்லை, இதில் முக்கியமாக அவங்க கவனமாக பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இளைஞர்கள் கூட்டம் நீங்கள் ஆர்ப்பரித்து பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அது ஒரு ஒழுங்கற்ற முறையில் அந்த இளைஞர்கள் வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் விஜய் பின்னால் போகக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எதிர்கருத்தை வைக்கிற பொழுது ரொம்ப வலிமையான கருத்துக்களை எடுத்து வைத்து அதை எதிர்க்கிற பொழுது இன்னும் ஒருவேளை வேகத்தை கூட்டிவிடக்கூடாது. தேர்தலை தேர்தலாக அவரை உங்க பொலிட்டிக்கல் அப்போனண்டா பார்த்தாரு. அதாவது திமுகவையும் திமுக கூட்டணி தலைவர்களையும் அல்லது ஏடிஎம்கேவையும் பொலிட்டிக்கல் அப்போனண்டா அவர் பார்த்தாரு. எல்லாரும் வந்து அவரை ஹீரோவா பார்த்துருக்கீங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க விஜயா ஹீரோவா பார்த்துட்டு ஹீரோவை விமர்சனம் பண்ணா எங்க நமக்கு டேமேஜ் அதிகமாயிடுமோ உண்மைதான் அப்படின்னு ஒரு கருத்து எடுத்துட்டு மற்ற அரசியல் கட்சிகள் இருந்துட்டாங்களா? ஆமா, அவர் ஹீரோங்கிறதுனால அவருடைய இப்போ நீங்கள் வெற்றி தோல்விக்கான காரணம் என்னன்னு அலசக்கூடிய இடத்திற்கு இப்போது தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. விஜயோட வெற்றிக்கான காரணம் சினிமா கவர்ச்சி. திமுகவினுடைய அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் சினிமா கவர்ச்சி. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த இரண்டுக்குமே காரணம் அந்த சினிமா கவர்ச்சி தான். அவர் வந்து ஒரு லீடிங் ஆக்டர், ஒரு இளைஞர்கள் செல்வாக்கோடு வருகிற பொழுது நாம் எடுத்து வைக்கிற எந்த செய்தி கூட அது வந்து வேறு விதமான சிந்தனையை தூண்டிவிடக்கூடாது, ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சாக போயிடக்கூடாது என்கிற ஒரு டீசென்சியை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் இப்பொழுது பார்க்கிற பொழுது நீங்கள் அந்த டீசென்சியை மெயின்டைன் பண்ணது சரியா தவறா என்று விவாதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ சினிமா கவர்ச்சின்னு சுருக்க முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழர்கள் படித்தவர்கள்,
உலகம் அறிவு நிறைய பெற்றவங்க, பகுத்தறிவு கொண்டவர்கள், முற்போக்கா சிந்திக்கிறவங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இப்படி நாம் பல வகையில் தமிழ்நாட்டை கொண்டாடுறோம். முன்னேறிய மாநிலம், தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, எதில் எடுத்தாலும் முன்னேறிய ஒரு மாநிலம் கட்டமைப்பில். ஆனாலும் மக்கள்கிட்ட திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகள் மீது பெண்கள், இளம் தலைமுறை, பெண்களுடைய வாக்குகள் அப்படின்ற ஒன்று, இளம் தலைமுறையினுடைய வாக்குகள் இந்த பெரும் கட்சிகளிடமிருந்து அது அந்நியப்பட்டுதா? நிச்சயமாக சினிமா இதுல கவர்ச்சின்னு முக்கியமாக சொல்லி இதை ரொம்ப சிம்பிளா சொல்லிட முடியுமா? தமிழர்கள் இதுல தங்கள் முக்கியமாக தலைவரை சினிமா நடந்தது கோட்டாயில என்ன? தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா இதை? இல்லை, இது முக்கியமாக நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக ஒரு 10 நாட்களுள்ள இந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் எல்லாம் விசில் அடிங்க, வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா பெரியவங்களை எல்லாம் வந்து விசிலுக்கு வாக்கு போட சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த ஒரு காரணி வந்து சரியாக வேலை பார்த்திருக்கிறது. ஏன்னா இப்போ இந்த காரைக்குடி அதை ஒட்டிய தொகுதிகளில் நிறைய கிராமப்புறங்களில் என்னுடைய உறவினர்கள்ட்ட பேசும்பொழுது, இல்லை என் வீட்டில் என் பேரன் என் மகன் சொல்லிட்டான் விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்கப்பா, நாங்கள் எப்போவுமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், இந்த முறை வேறு வழி இல்லை, பேரனுக்காக மகனுக்காக நாங்கள் விசிலுக்கு ஓட்டு போடுற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம். சரி சார், பேரனை பயன்படுத்தி நீங்க வந்து குழந்தைகளை பயன்படுத்தி வீட்டில் வந்து ஒரு இமோஷனலா நீங்க வந்து வாக்களிக்க சொல்றாருன்னா, குழந்தைகள் பேச்சை கேட்காதீங்க, குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் வேணா வாங்கி கொடுங்க, அவங்க கேட்குற தின்பண்டத்தை வாங்கி கொடுக்கலாம், அரசியல் முடிவை பெரியவர்கள் எடுக்கணும், குழந்தைகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துக்கு கூட கட்சிகள் போகலையே. இல்லை, அது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு அறிவார்ந்த சமூகம் தமிழ் சமூகம். நீங்க 2 விஷயத்தை பாருங்க. சினிமா கவர்ச்சிக்கு மயங்கி போகிறதும் தமிழ்நாடு தான், அதே மாதிரி அறிவார்ந்த சமூகம் இருக்கிறதும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த ஆந்திரா, தமிழ்நாடு எடுத்துங்க. ஓகே சார், சினிமா கவர்ச்சிக்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுதான் இன்னைக்கு அந்த கவர்ச்சி தான் இன்னைக்கு வேலை பார்த்துருக்கிறது. அறிவார்ந்த சமூகமாக இருந்திருந்தால் ஒரே ஒரு என்னுடைய கவலை, கொளத்தூர் தொகுதியில் இதைவிட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு வேறு எவரும் செய்துவிட முடியாது என்கிற சூழ்நிலைக்கு அந்த கொளத்தூர் தொகுதியை ஒரு குட்டி சிங்கப்பூராக உருவாக்கி இருக்கிற தமிழக முதல்வருக்கு வாக்கு போடுறதிலிருந்து மக்கள் மனசு எப்படி மாறினாங்க? இதை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கொள்ள முடியும்? இறுதியில் மக்களுக்கு கிடைப்பது தங்களுக்கு தேவையானதை ஒரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செய்கிறாரா, ஒரு கட்சி செய்கிறதா என்பது பார்க்குறோம். அந்த ஒரு தொகுதியை எடுத்து அனலைஸ் பண்ணாலே இது எதை நோக்கி மக்கள் பயணித்திருக்கிறார்கள், அந்த விசில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தி இருப்பது என்பது அந்த சினிமா கவர்ச்சிக்கான சினிமா கவர்ச்சியில, அதாவது தமிழ்நாட்டில் கொளத்தூர் தொகுதியில ஒரு இதற்கு முன்னால் வரலாறுல எப்போதும் இல்லாத அளவுக்கு கொளத்தூர்ல செய்த ஒரு முதலமைச்சர் சினிமா கவர்ச்சியினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. நான் சாகுல்கிட்ட கேட்கணும், ஒரு முடிவு எது வந்தாலும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளணும், கட்சிகள் வந்து மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கணும். ஆனால் இந்த தீர்ப்பு வந்து ஒரு இழுபறி, முழுமையாக நீங்கள் ஆட்சி செய்யுங்க அப்படின்னு ஒரு மிக பெரும்பான்மையை தாவேகாவுக்கு தரல. முதலிடம் தந்திருக்காங்க, எதிர்க்கட்சி வரிசையை திமுக கொடுத்துருக்குறாங்க, ஆனால் முழு வெற்றி அப்படின்ற ஒன்றை தரல. ஒரு தொங்கு சட்டசபை அப்படின்றது வரலாறுல நமக்கு இப்போ தான் வருது. சரிதான் குணா, நான் எப்படி பார்க்குறேன்னா, சென்ற முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள சதவீத வித்தியாசத்தை விட இன்றைக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அதிகம். ஆனால் சீட் கன்வர்ஷனில் குறைவு. காரணம் என்னென்னா ஏடிஎம்கே இது ஒரு வலுவான மும்மணி போட்டியாக இருந்திருக்கு. நம்பர் 1 கிளியர் மேண்டேட் வந்து தளபதி விஜய்க்கு தான் இருக்குது, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நல்ல சதவிகித கணக்கில் பார்க்கும்போது ஒரு கிளியர் மேண்டேட் இருக்குது. பட் சீட் கன்வர்ஷன் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் இது வந்து நிற்கிது. 1. 2வது, ஒரு காரை செல்வராஜ் வந்து அப்படியே போகிற போக்கில் அடித்து விட்றாரு. எப்படின்னா சினிமா கவர்ச்சி அதை மட்டும் தான் நம்பி இருக்குது. இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து உலகத்தில் இல்லாத திட்டங்கள்லாம் குளத்தூரில் செஞ்சாங்க, அதிலெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. வீட்டில் செல்லப்பிராணி வளர்த்தீங்களே, பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களான்னு ஒரு கதை இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே வேறு ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அங்கே இருந்திருந்தால் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. முதல்வராக பார்க்குறாங்க, அங்கே ஒட்டுமொத்த அரசோட தோல்வியாக பார்க்குறாங்களே ஒழிய ஸ்டாலின் நம்ம தொகுதி வேட்பாளர் என்று ஐயாவை பார்க்குறார். அது வேவ் அடித்து விஜய் வந்தால் 200 சீட் விஜய் ஜெயிச்சிருக்கணும். திமுக துடைத்தெறியப்படணும், முதலமைச்சராக அவர் வரக்கூடாதுன்னா திமுக எங்கேயும் நான் ஜெயலலிதா அவர்களை தோக்கடிச்சாங்களா 96 வீசின அலை இருக்கே அது மாதிரியோ, அல்லது 2011 வந்து திமுகவுக்கு எதிர்க்கட்சி வரிசை கூட கிடைக்காம போகிற அளவுக்கான ஒரு இது வந்தது பாருங்கள்.
அது மாதிரியான ஒரு இடமா வந்திருந்தா நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம். அது சரிதான். அது வந்து அப்படி வலுவான வரலையே. அது இருமுனை போட்டி குணா, இது மும்முனை போட்டி. அது மட்டும் இல்ல. தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேர்ல தான் 73 எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்தந்த வேட்பாளர்களுக்கு போடல. அது வன்னியரசு கூட்டணியோட ஜெயிக்கிறாரு கூட்டணியோட அல்லது ஒரு சேகர்பாபு ஜெயிக்கிறாருன்னா சேகர்பாபு செல்வாக்குல ஜெயிக்கல, முதலமைச்சருக்காக ஓட்டு போடுறாங்க. கூட்டணியா? மேலூர்ல விஸ்வநாதன் ஜெயிக்கிறாருன்னா விஸ்வநாதனுக்காக ஓட்டு. கூட்டணியா ஜெயிக்கிறாங்க. அதையும் நீங்க சேர்த்துக்கங்க. கூட்டணியா ஜெயிக்கிறாங்க. இது தனியா நின்று இது பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். என்னன்னா அந்த இருமுனை போட்டின்றது வேற. இன்னொன்று, நீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மிக ஆழமாக, மிக நீளமாக, மிக பரவலாக இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம், அடையார் ஆலமரம் போல மிக ஒரு ஆழமான ஒரு ஆலமரம் வந்து இதை அசைச்சு இதுவரைக்கும் தொட்டு பார்க்க முடியாத அல்லது கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரு இடத்தை வந்து நீங்கள் வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ஐயா தங்கமணியை தோற்கடிச்சிருக்க வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எளிய பின்னணியில் வந்தவங்க விஜயலட்சுமி, நீங்கள் குமாரபாளையத்தில் வெற்றி அடைஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக எளிய பின்னணியிலேருந்து வந்தவங்க. இன்னைக்கு எனக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பாத பூஜை செய்யணும். என்ன தெரியுமா, இங்கே கள அரசியலில் எளியவர்கள் எத்தனையோ பேர், இளைஞர்கள் கஷ்டப்பட்டு தெருவில் நின்று அரசியல் ஆசைகளோடு அரசியலாக போராடுறான். அவன்லாம் 40 கோடி 50 கோடி இருந்தாலும் சீட்டே வாங்க முடியுன்ற நிலையை நீங்கள் துடைத்தெறிந்தீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். தமிழக மக்கள் தான் இந்த இதில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஜனநாயகம் ஜெயிச்சிருக்காங்க. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு தளபதி விஜய் ஜெயிச்சாரா? இப்போ யாரோட ஆதரவுல ஆட்சி அமைக்க போறீங்க? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முதலிடத்தை தந்திருக்காங்க. முழுமையாக உங்க தயவுல உங்களுடைய செல்வாக்கிலேயே ஆள்வதற்கான சிம்பிள் மெஜாரிட்டியை தரல. இப்போ நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்களுக்காக போட்டவங்களுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை காட்டி போட்ட எம்எல்ஏ ஆனவங்களோ ஆதரித்தால்தான் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். மிக தெளிவாக எங்களுடைய தலைவர் முதல் அரசியல் மாநாட்டிலே நம்ம நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, அவர்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு தரலாம் இல்லையா, தேர்தலுக்கு முன்னாடி தான். இப்ப நீங்க உங்களுக்கு என்னன்றதை மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க. நீங்க வேணாம்னு தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. நீங்களும் களத்தில் இருக்கும்போது தான். இப்போ வந்து நாளைக்கு வந்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ பிஜேபியோ தேமுதிகவோ பாமகவோ எந்த கட்சி உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாலும், திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோ அதிமுகவில் இருக்கிற ஒரு கட்சியோ, மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தது தாவேக்காவை நிராகரிச்சு தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அது சரி. தேர்தலுக்கு முன்பு உங்களோட வந்து சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அது வேற. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி, இந்தியாவில் இந்த மாதிரி யாருமே போஸ்ட்போல் எலெக்ஷனில் வந்து கூட்டணியே சேராமல் இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. சேரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இல்லை, சேர்றது அந்த கட்சியோட உரிமை. இப்போ இங்கே ஒரு மக்கள் வாக்களித்தது செக்குலர் கவர்மெண்ட் வந்து கட்டாயம் உருவாகும். அது மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுப்பார். அது மரியாதைக்குரிய அன்புமணி முடிவெடுப்பார். நம்ம டிடிவி தினகரன் முடிவெடுப்பார். இப்படி ஒரு செக்குலர் ஃபோர்ஸ் உருவாகும். கூட்டணி மந்திரி சபை ஒரு ஆரோக்கியமான தொடக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் முதல் முறையாக ஏற்படும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டை நோக்கி போகுது ரவீந்திர துரைசாமி. இல்லை, இப்போ அவருக்கு உள்ள இது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற லெவலில் அவருக்கு கவர்னர் அழைப்பு விடுகிறது. டெமோக்ராட்டிக் நாம்ஸ் அப்படி அழைப்பு விடும்போது அவர் வந்து பிரசன்ட் ஓட்டிங்கில் கூட மெஜாரிட்டி காட்ட முடியும். அல்லது அதில் அவருக்கு பிரசன்ட் ஓட்டிங்கில் மெஜாரிட்டி ஒரு கட்சி வாக் அவுட் பண்ணிட்டா கூட அவருக்கு வந்து ஒரு 2 பெரிய கட்சியில் ஒரு கட்சி வாக் அவுட் பண்ணிட்டாங்கனாலே அவருக்கு மெஜாரிட்டி இருக்கு. சபையில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவங்கள ஒரு பெரும்பான்மை முடியும், அதில் சந்தேகம் இல்லை. பிரசன்ட் ஓட்டிங்கில் அப்ஸ்டெயின் பண்ணால் கூட அவங்க காட்ட முடியும். ஒருவேளையில் அதில் 2 அணி இண்டாக்டாக நின்றுருவாங்க. நாளைக்கு மக்களவை தேர்தல் சென்ட்ரிக்கார் இண்டாக்டாக நின்றுட்டா நம்ம மெஜாரிட்டி காட்ட முடியலைன்னா இவ்வளவு ஜெயித்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிருங்கிற சூழ்நிலையில் அவரே மந்திரி பதவி ஆஃபர் கொடுத்து ஆட்களை வந்து தன் பக்கம் இன்ஷூர் பண்ணிக்கிட்டு கம்ஃபர்டபுளாக டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் கட்சி நடத்துறதும் அவருக்கு எளிது. கட்சி நடத்துறது வந்து அவர் வேட்பாளரை வந்து யாரை வேண்டுமானாலும் அறிவிக்கலாம். பிரச்சாரத்துக்கு 10 நாள் போனால் போதும், ஆனால் மக்கள் வாக்களிப்பாங்க. இந்த செல்வாக்கெல்லாம் இருக்கும். ஒரு கூட்டணியை நடத்துவது, கூட்டணியோட ப்ரெஷர்ஸ்க்கு ஈல்டாகி நடத்துறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான் தமிழ்நாடு பார்க்க போகுது. எல்லாருமே எவ்ரிபடி வில் டிமாண்ட் தேர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாமகவாக இருந்தாலும் சரி, இலவசமாக போடுறதுக்கு இல்லை. சப்போஸ் இந்த 2 அணி இண்டாக்டாக நின்று எழுத்து ஓட்டு போட்டுட்டாங்கன்னா, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோத்துட்டாருன்னா எல்லாமே பாழா போயிடும். ஸோ அந்த ஆபத்து அவருக்கு இருக்கனால கண்டிப்பாக மெஜாரிட்டியை இன்ஷூர் பண்ணதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளவுக்குள்ள நான் ஈல்டு பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஈல்டு பண்ணி தான் மெஜாரிட்டியை இன்ஷூர் பண்ணிட்டு தான் ஃப்ளோருக்கு போவார். ஓகே, திரு இதயா, இந்த முடிவுகள் சம்பந்தமாக பேசுகிறப்ப ஒரு புது திமுக உருவாகியிருக்கா, புது அதிமுக உருவாகியிருக்கா
அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு சினிமா நட்சத்திரம் இந்த உயர்ந்த இதுல நான் ஒண்ணு பதவிக்கு வர்றது அப்படின்றது ஒரு பாயிண்ட். பலர் வலதுசாரி சார்புடைய பல கருத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் சொல்றது வந்து திமுக அதிமுகவுக்கு மக்கள் முடிவுரை எழுதிவிட்டார்கள், புதிய அரசியல் வந்துருச்சு அப்படின்னு மகிழ்றாங்க. ஆனா கட்சி திமுக வந்து பல இடங்கள்ல பார்த்தோம் வந்து மிக குறைவா வராம போயிருக்கலாம். தாவேகா பேசிய கொள்கைகள், தாவேகா முன்வச்ச திட்டம், கொள்கை அறிக்கை, அவங்களுடைய கொள்கை தலைவர்கள், இது எல்லாமே வந்து திமுக பேசி வந்த கொள்கையோட இன்னொரு நகல். வார்த்தை வேணா மாறி இருக்கும். திமுகவுக்கு சேலஞ்ச் வந்திருக்கா? ஆமா, நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லை, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வந்து 2 கட்சியினுடைய கொள்கைகள், 2 கட்சியுடைய வாக்குறுதிகள்லாம் எடுத்து ஒரு சாட் ஜிபிடியில் கொடுத்தா அதில் அது என்ன ஒரு ரிசல்ட் கொஞ்சம் கூட போட்டு கொடுனா என்ன போட்டு கொடுக்குமோ அதை தான் வந்து தாவேக்கா கொள்கைகளாக வச்சுச்சு நான் முன்னாடியே பேசியிருக்கேன். அதனால் வந்து இப்போ முழுக்க இப்போ போட்டிருக்கிறதுன்றது நிச்சயம் விஜய்ன்ற தனிநபருக்காக தான் போட்டிருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ரூட்ஸ்லேருந்து இப்போ திமுகவோ அதிமுகவோ எங்களுக்கு வந்து ரூட்ஸ்லேருந்து ஆள் இருக்குது, கீழேருந்து கட்டுமானம் இருக்குது அப்படிலாம் சொல்லி அதன் மூலமாக ஒரு தலைமைக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது வெறும் தலைமை மட்டும் போதும், கீழே கட்டுமானமே வேணாம், எங்களுக்கு பூத் ஏஜென்ட் கூட வேணாம், கீழே கிளை செயலாளர் இல்லை, கிளை பிரதிநிதி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தலைகீழான ஒரு வாக்களிப்பை மக்கள் நடத்தியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு இதுக்கு காரணம் நிச்சயமாக நீங்கள் அதை எனக்கு முன்னாடி அதை நீங்கள் பேசிட்டீங்க. என்னென்னா இது நிச்சயமாக அதிமுக திமுக விஜய்க்கு எதிரான ஒரு இதை வந்து கட்டமைச்சிருக்கணும் பிரச்சாரத்தை. அவர்கள் அப்படி இல்லாமல் இவர் வந்து எடப்பாடி வந்து முழுக்க திமுகவை இந்த அரசாங்கம் மோசம்னு அவர் திட்டிகிட்டே இருந்தார். திமுக அப்போ அவருக்கு போடாதீங்கன்னு. திமுக வந்து பாஜகவையே குறை சொல்லி இந்த தேர்தல் வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல், அவர்கள் பாஜக அடிமையாயிருவாங்க, ஃபண்டு கொடுக்காது, இதையே பேசி அவர்களுக்கு போடாதீர்கள், அந்த அடிமை கூட்டணிக்கு போடாதீர்கள்னு சொல்லியே மக்கள் வந்து 2 கூட்டணிக்கும் போடாமல் விட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் இங்கேயும் போடலாம் அங்கேயும் போடலன்னு போய் தாவேக்காக்கு போட்டாங்க. அப்படி அல்லாமல் அவர்கள் விஜய்க்கு ஏன் போடக்கூடாது, அவருடைய கொள்கைகள் என்ன, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் சொன்னதில் அவர் என்ன மாற்றி சொல்லியிருக்காரு, அவர் எப்படி ஒரு மாற்றத்தை தருவார், அவர் எந்த மாற்றத்துக்கான ஒரு இதையும் முன்னெடுக்கலை, அதுக்கான கொள்கைகளை முன்னெடுக்கலை, சொல்லலை அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை வந்து அதிமுகவும் திமுகவும் எடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயத்தினால் அவரை தொட்டால் ஏதாவது நமக்கு இன்னும் பங்கம் வந்துடுவோம், நம்ம அவரை கடந்து போயிடுவோம், அவரை ஒரு இப்போ களத்திலேயே இல்லாதவர்களாக மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையை 2 பேரும் கைக்கொண்டார்கள். அதனுடைய விளைவே இதையா ஆங்கிலத்தில் ஒரு நல்ல சொல்வழக்கு உண்டு, எலிஃபண்ட் இன் த ரூம். சொல்லுங்க, எலிஃபண்ட் இன் த ரூம்னு. ஒரு அறைக்குள்ள வந்து யானை வந்துருச்சு, அது ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பேச வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் அதை பற்றி பேசாமல் மற்றதை பேசுறது, அதை தவிர்த்து விடுவது, ஆப்வியஸாக இருக்கிற ஒன்றை தவிர்த்து விடுவது அப்படின்னு சொல்லுவாங்க, எலிஃபண்ட் இன் த ரூம். அது மாதிரி டிவிக்கே வந்து இந்த தேர்தலில் ஒரு எலிஃபண்ட் இன் த ரூம். அதை பேசுனா எம்பராஸ்மெண்ட் வரும், பேசுனா எங்க நமக்கு வர்ற ஓட்டு வராமல் போயிடுமோ அப்படின்னு அஞ்சு அதை வந்து ஒரு தவறான ஒரு வியூகத்தை கையில் எடுத்துட்டாங்களா? கண்டிப்பாக ஒரு தவறான வியூகம் தான். இதில் வந்து அதிமுக அதை கை கொண்டதுனால வந்து அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளும் அவர்களுக்கு போகாமல் போயிடுச்சு, அது டிவிகேக்கு போயிடுச்சு. இவர்களுக்குன்னு இருந்த வாக்கு வங்கி, அதாவது திமுக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அதிமுகட்டே இருந்த வாக்கு வங்கியும் அவர்களுக்கு போயிடுச்சு. அதனால தான் அவர்கள் மோசமான தோல்வி, பல இடத்துல டெபாசிட் போகிற நிலைமை இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி திமுகவுமே இது பிஜேபியை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க சித்தரிச்சாங்க, 47% ஓட்டு வந்துச்சு. அந்த தேர்தலோடு விட்டுட்டு இந்த தேர்தலில் அதை தாண்டி நிச்சயமாக விஜய் அட்டாக் பண்ணிக்கணும். ஏன்னா விஜய் வந்து இந்த அரசை தான் வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, நேரட்டிவை செட் பண்ணுறாரு, எங்கள் 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லி நேரடியாக மோதுறாரு. ஆனால் அதற்கு பிறகும் வந்து திமுக அதை கையில் எடுக்காமல், அவர்களை அட்டாக் பண்ணாமல், அவருக்கு ஏன் போடக்கூடாது, இவர் வந்தால் எப்படி இருக்கும் ஆட்சி, இவர் வந்தால் தமிழகம் எப்படி மாறும் அப்படின்ற எந்த விதமான ஒரு பிரச்சாரத்தையும் அவர் மேலே நெகட்டிவாக வைக்காமல் அதை கடந்து போவது போல் போனது. அந்த எதிர்ப்பு கருத்துக்கள் வந்து 2 பேரும் வைக்கல. விஜய்க்கு ஏன் போடக்கூடாதுன்ற கருத்தை 2 பேரும் வைக்காதப்ப சரி அவருக்கு போட்டுதான் பார்ப்போமே முக்கியமான பிளேயரை அக்னாலஜ் பண்ணிட்டோம்னா, அவர் ஒரு முக்கியமானவர் அக்னாலஜ் பண்ணா அவரை சுத்தி இந்த தேர்தல் வந்துருமோ அப்படின்னு அஞ்சு இருக்கலாம். முதலமைச்சர் திமுகல முதலமைச்சர் ஸ்டாலின் தொடரணுமா வேணாமான்ற ஒரு புள்ளி இருக்கணும், அதை சுற்றி தேர்தல் நடக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். திமுக ஆட்சி போகணுமா அதிமுக ஆட்சி வரணுமான்ற ஒரு புள்ளியை வைத்து தேர்தல் நடக்கணும்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வியூகம் வகுத்து
தாவேக்காவை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்கவுங்க அவாய்ட் பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கும். இன்றைக்கு அவர்கள் வருந்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்படி அட்டாக் பண்ணியிருந்தா எத்தனை சதவீதம் ஓட்டு அங்கே போகிறத தடுத்திருக்க முடியும் அப்படின்றது ஒன்று. ஏன்னா ஒரு கிரேஸில் ஒரு 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 அது நம்ம யூகத்தை அதே நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்றோம். போடுறப்ப இந்த அறிவார்ந்த விமர்சனங்கள் அப்படின்ற ஒன்று அவங்களை எவ்வளவு சதவீதம் தடுக்கும் அப்படின்றதும் நம்ம பரிசீலிக்க வேண்டிய ஒன்று. குபேந்திரன் குறுக்கிட்டீங்க. அதாவது நான் 2-3 கேள்வி கேட்டீங்க, அதுக்கெல்லாம் நான் சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க. அதாவது வந்து இது ஒரு கவர்ச்சின்னு சொன்னார் நண்பர் காரை சொன்னார். 100க்கு 100 உண்மை. எப்படின்னா ஒரு அலைபேசி இருந்தால் மொத்தமாக வந்திருக்கணும். இந்த கட்சி வந்து விஜய் கட்சி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அந்த கட்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். 2 திராவிட கட்சிகளும் பணத்தை இறைத்திருக்கின்றன, பணம் கொடுத்திருக்கிறது. ஆனால் 4-5 தொகுதிகளை தவிர 230 தொகுதிகளில் விஜய் கட்சி பணம் தரல. இப்போ பணம் தராத விஜய் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இனிமேல் 2 திராவிட கட்சிகளும் இந்த முயற்சியை கையில் எடுக்கணும். பணத்துக்கு ஒரு வேல்யூ தான் சார். ஒரு தேர்தலில் ஒரு பிரச்சனை எதிரொலிக்கும், அடுத்த தேர்தல் எதிரொலிக்காது. அதான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த சினிமா கவர்ச்சி ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் நண்பர் காரை செல்வதை கருத்துன்னு உடன்படுறேன். இதே மாதிரியான ஒரு 2 கட்சிகள் மீது வெறுப்பு இருந்தால் 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சுது. அப்போ விஜயகாந்த் தலைமை தாங்கினார். ஏன் விஜயகாந்துக்கு இப்படி ஒரு அலை அடிக்கல? ஏன் 100 சீட் தர முடியல? அப்படி இல்லை, இந்த ரசிக மோகம் திரை கவர்ச்சியில் இருந்து கொண்டே, சினிமாவில் இருந்து கொண்டே, படம் நடித்து கொண்டே, கட்சி ஆரம்பித்த பிறகு படம் நடித்து கொண்டே இந்த மாதிரி வந்து அரசியல் இறங்கும் போது ஏற்படுகிற கவர்ச்சி, குழந்தைங்களை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற யுக்தி, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிரச்சாரம், அந்த குழந்தைகள் பேச்சை கேட்டுக்கொண்டு திரை கவர்ச்சியின் காரணமாக மக்கள் ஓட்டு போட்ட ஒரு பெரிய விபரீதமான முடிவு. இதெல்லாம் தான் விஜய்க்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒன்று, இதில் இன்னொரு விஷயம், காங்கிரஸ் ஆதரவளிக்கும், ஜனநாயகம் பல கட்சிகள் வருன்றாங்க. நீங்கள் திமுகக்கு இங்கே என்ன டிமாண்டுன்னா, காங்கிரஸை வளர்க்கக்கூடாது, காங்கிரஸோடு கூட்டணி விட்டு விட்டால் நாங்கள் வந்து உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம்னா மறைமுகமாக டிமாண்ட் வைத்தது பாஜக. இன்னைக்கு மத்தியில் பாஜக இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் ஆதரவளித்தால் இதே மாதிரி குடைச்சல் விஜய் கட்சிக்கு வரும். ஒன்று. இதோட முக்கியமான விஷயம், இதையா சொன்னார், விஜய் வந்து விமர்சித்தால் வந்து நெகட்டிவாக போயிடும், அது வந்து விமர்சிக்காமல் விடுவதே சால சிறந்தது அப்படின்னு பல கட்சிகள் முடிவெடுத்தன, 2 பெரிய திராவிட கட்சிகள். இங்கே முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விமர்சனம் என்பது நீங்கள் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், எத்தனை பெரிய விமர்சனமாக இருந்தாலும். நீங்கள் ஜெயகாந்தனு 25 வயது, திருச்சியில் தேவர் மகாலில் ஒரு எழுத்தாளர் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டுக்கு எல்லோரும் பேசியவர்கள் பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் ஜெயகாந்தன் 25 வயது ஜெயகாந்தன் 82 வயது பெரியாரை கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். உடனே எல்லாரும் போய் அங்கே நகர செயலாளர் தீக்காலாம் போய், இந்த மாதிரி ஜெயகாந்தன் ஒரு எழுத்தாளர் உங்களை பற்றி கடுமையாக பேசியிருக்கிறார், அவருக்கு நம்ம பதிலடி தரணும்னு. அப்போ பெரியார் சொன்ன வார்த்தை, நம்ம எத்தனை பேரை கேள்வி கேட்டிருக்கிறோம், எத்தனை பேரை விமர்சித்திருக்கிறோம், நமக்கு சகிப்புத்தன்மை வேண்டும், இப்படிப்பட்ட நபர்கள் விமர்சிக்கும் போது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்கின்றார். அப்படி தான் இந்த கட்சி விமர்சிக்கும் போது விஜய் ஏற்றுக்கணும். இதோ விஜய் விமர்சித்தால் சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசிடுவாங்களோ அப்படின்னு பயந்தது மிகப்பெரிய தவறு. 2 திராவிட கட்சிகளும் சட்டையெல்லாம் ஒதுங்கினாங்க. கரூர் சம்பவத்தில் யாருடைய தவறு? அவர் ஒப்பாரி வச்சார், ஓலமிட்டார், 72 மணி நேரம் கழிச்சு வீடியோ வெளியிட்டார். இதுவரை ஒரு நிமிஷம் இதுவரை கரூரில் ஏன் இந்த தாவக்காவுடைய நுழைவு வாசல் கரூர் 41 பேர் இறந்தாங்க. அந்த ஊரில் ஏன் மக்கள் பெருவாரியாக எழுந்து வந்து ஏன் விஜய் ஜெயிக்க வைக்கல? ஏன் 3வது இடத்துல இருக்கார் கரூரில்? யாருக்கா தெரியுமா? ஏன் 3வது இடத்துல இருக்கார்? இங்கே சென்னையில் எழுச்சி, கோவையில் எழுச்சி, மதுரையில் எழுச்சி, கரூரில் ஏன் வரல? கரூரில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? ஏன் மக்கள் ஓட்டு போடல? அப்போ விஜயை ஏன் திமுக அதிமுக விமர்சிக்க தவறியது? மிகப்பெரிய கேள்வி அது. இப்படிப்பட்ட கட்சியை சரி சார், ஒரு ஃபினாமினன் இதில் இருக்குது. அதாவது ஒரு ட்ரெண்டு. இப்போ நீங்கள் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, வட சென்னை, இதில் ஒரு தாவேக்கா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டா இந்த பெல்ட். இதில் வந்து அபரிமிதமாக அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீதி எந்த பகுதியையும் சொல்லலாம். டெல்டாவில் அவ்வளோ பெரிய வெற்றி இல்லை, தென் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய வெற்றி இல்லை, மேற்கில் இல்லை, வடக்கில் இல்லை, இங்கே வந்து ஸ்வீப்பு. இது ஏதேனும் ஒரு செய்தியை சொல்லுதா? அதாவது இந்த சென்னை மாதிரி ஒரு பறந்துபட்ட அர்பன் நகர், மிகப்பெரிய நகர்ப்புறம், இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 37 தொகுதிகள் பெருவாரியான இடத்தில் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. எனக்கு என்னென்னா, இந்த அலை வந்து பகுதி பகுதியாக வீசியிருக்கிறதா? ஏன் தமிழகம் முழுவதும் வீசலை? ஏன் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் வந்து 7-8 இடம் 10 இடம் தேவைப்படுது
அப்போது விஜய்க்கும் மக்கள் முழு ஆதரவு தரல. தமிழ்நாட்டில் இதுவரை தொங்கு சட்டமன்றம் அமைந்ததில்லை. நீங்கள் ஆனானப்பட்ட எம்ஜிஆர் நம்ம சொல்கிறோம், பெரிய மாஸ் லீடர். எம்ஜிஆர் மாஸ் லீடராக இருக்கும்போதே திமுகவினுடைய கோட்டையாக சென்னை விளங்கியது. நீங்கள் ஜெயலலிதா மட்டும் 2001 மட்டும்தான் 7 இடத்தில் ஜெயலலிதா வெற்றி பெற்றார் அதிமுகவில். ஆனால் அப்படிப்பட்ட திமுகவின் கோட்டையில் இப்படிப்பட்ட ஓட்டை விழுந்தது. திமுக தான் ஆராய்ச்சி பண்ணணும். நாளைக்கு வரும் பூத் வைஸ் ஓட்டு வரும்போது நம்ம விமர்சிக்கலாம். எனக்கு என்னென்னா, இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் 2 பாடங்கள் திமுக கற்றுக்கொள்ள வேண்டியது, அதிமுக கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒருத்தர் தவறு செய்தால் நீங்கள் விமர்சியுங்கள். அண்மை தேர்தல் முடிவுகள் நிறைய வந்துட்டு இருக்கு. பல தொகுதிகளில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி முடிவாகியிருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூரில் அதிமுக 386 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படி பல தொகுதிகளில் 3 முனை 4 முனை போட்டியில் மிக குறைந்த வாக்குகளில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் பலதை பார்க்குறோம். திரு ஆவடிக்குமார் சார், இந்த தேர்தல் முடிவு அப்படின்ற ஒன்று அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தல், இது பரவலான வெற்றியை அதிமுகவுக்கு தரல. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிமுக வென்றிருக்கு. அதிமுகவும் பல முன்னணி தலைவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்ல பல இடங்களில் அவங்க தோற்றிருக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். இது ஏடிஎம்கே இதில் எங்கே உங்களுக்கு என்ன வியூகம் தவறாக போச்சுன்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் முழுமையாக களத்தில் இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செஞ்சு களத்தில் மக்களை சந்தித்து அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி தேர்தல் அறிக்கை வெளியிட்டு எல்லா வகையிலும் நாங்கள் சரியாக தான் செஞ்சோம். ஆனால் இந்த தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல நாங்கள் தவறிட்டோம். என்னன்னா, இன்னைக்கு இப்போது நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜயினுடைய வெற்றியை நான் பார்க்குறேன். நாங்கள் அரசியல் நடத்தினோம். அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக நாங்கள் மோதிக்கிட்டோம். எங்களை பலகீனப்படுத்துறதுக்கு என்னென்ன ஆயுதங்கள் உண்டோ அத்தனையும் திமுக பயன்படுத்தி திமுகவினுடைய வெற்றியை தடுப்பதற்குரிய முயற்சியில் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டோம். இதுதான் இது அரசியல் ரீதியான எங்களுடைய முயற்சியாக இருந்தது. ஆனால் இது இல்லாமல் தாவேகாவினுடைய அந்த வியூக வகுப்பாளர்கள் சாமர்த்தியமாக அவங்க வியூகம் வகுத்து அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் இளைஞர்கள் அவங்க மத்தியில் அதை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு இன்ஸ்டாகிராம் இந்த மீம்ஸ் போடுறது இதெல்லாம் போட்டு எப்படி பெண்கள் வீட்டில் இருக்கவங்க மத்தியில் இந்த சீரியல் போய் ஒரு இம்பேக்டை உருவாக்குதோ அதுபோல் இது உருவாக்கிச்சு. இது நாங்கள் தெரியல, நாங்கள் வீதியில் இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அவங்கள ஒரு அந்த சீரியலாக பார்த்தா எப்படி பெண்கள் அழுகுறாங்க, சீரியல் பார்த்தா மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை செய்கிறாங்களோ அதுபோல் இந்த ஒரு பெரிய இந்த மாற்றத்துக்கு அதுதான் அடிப்படை காரணம். ஆக இந்த வியூகம் என்பது அவங்களுடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் அதை சரியாக கட்டமைச்சு அவங்க தொடக்கத்திலிருந்தே விஜயை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஆக விஜயை ஒரு தலைவராக அவங்க உருவாக்குனாங்களோ இல்லையோ அவரை ஒரு செல்வாக்கு மிக்க மனிதராக உருவாக்குனாங்க. அதனால் இன்றைக்கி இந்த விஜய்க்கு கிடைத்திருக்கிற வாக்கு என்பது தனிப்பட்ட விஜய்க்கு கிடைச்ச வாக்கு தானே தவிர அந்த தாவேக்காக்கு அந்த வேட்பாளருக்கு அவருடைய கொள்கைக்கு அல்லது அவங்களுடைய கடந்த கால உழைப்புக்கு முயற்சிக்கு தேர்தல் பணிக்கு இன்னும் சொல்ல போனால் அவங்க வாக்கு கேட்ட முறைக்கு கிடைச்ச வாக்கு இல்லை. இதை ஒட்டி பார்க்க சொல்ல அவங்க இன்றைக்கு ஒரு பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அமர்ந்தாங்கன்னா கூட அவங்களால சமாளிச்சிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி அவங்க அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இல்லாமல் அவர்கள் ஆட்சி அமைச்சார்கள்னா அவங்க ஒரு சரியான ஆட்சியை தர முடியாதுன்றது என்னுடைய அரசியல் அனுபவத்திலிருந்து நான் சொல்கிற பாடம். ரெண்டாவது, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் நடிகர் விஜயையும் ஒப்பிட முடியாது. அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்தாலும் அவர் அப்போவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார், அவர் திமுகவில் பொருளாளராக இருந்தார். இப்படி பல கட்டங்களை தாண்டி பல தேர்தல்களை சந்தித்து அனுபவம் பெற்று அரசியலுக்கு வந்தார்.
ஆனால் அந்த அனுபவங்கள் விஜய்க்கு இல்லைன்றதை அவர் கடந்த காலங்களில் நிரூபிச்சிருக்காரு. இது தேர்தல் நேரத்தில் கூட முழுமையாக அவர் எல்லா தொகுதிக்கும் போனார், எல்லாருக்கும் சந்தித்து வாக்கு கேட்டார்னு எந்த எதையும் காட்ட முடியாது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, என்டிஆர் மாதிரி இவர் வந்து ஒரே அலையில் தேர்தலில் ஜெயிச்சிட்டார். ஆனால் அந்த என்டி ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பித்து வெற்றி பெற்றார். ஆனால் ஒரு பாஸ்கர் ராவ் அவர் கூடவே வளர்த்தார். அதற்கு பிறகு அதே என்டி ராமாராவ் அரசியலிருந்து வெளியேறதுக்கு ஒரு சிவபார்வதி அங்கே இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவர்களுக்கு அரசியல் ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்காமல் அரசியலில் வந்து தன்னுடைய பாப்புலாரிட்டியை மட்டும் அவர் அரசியலில் வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சதுனால அது ஒரு கட்சி வந்து ஒரு ஒருங்கிணைப்போ அல்லது எந்த சவாலையும் சந்திக்கின்ற ஒரு நிலைப்பாடோ இல்லாமல் போச்சு. அதனால் அந்த கூட இருக்கிற நாளைக்கு ஆதவ அர்ஜுனாவாக இருக்கலாம் அல்லது புஷி ஆனந்தா இருக்கலாம், அவங்க வந்து இந்த கட்சியை வழிநடத்திக்கிட்டு இதுவரைக்கும் இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் அவங்க தான் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க வந்து போதுமான மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து அடுத்த கட்சிகளையோ அல்லது மற்றவர்களையோ நம்பி ஆட்சிக்கு வர சொல்ல அது வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டை உருவாக்காது. ஆட்சி வந்து நல்ல ஆட்சி நடத்த முடியாது. அதனால் அவங்களுடைய ட்ரெண்ட் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய திறமையோ நிர்வாகமோ இந்த வெற்றிக்கு பயன்படலை. அவங்களுடைய எஃபிஷியன்சியை காட்டி இந்த வெற்றி பெறலை. இன்னும் சொல்லப்போனால் இவங்க தேர்தல் ஆட்சி அமைச்சாலும் இவங்க தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம். இவங்க இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் கூட திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை அழித்து விட்டன, திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஒழித்து விட்டனலாம் சொல்கிறாரு. அது வந்து இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் எடுபட்டிருக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. இன்றைக்கி இந்தியாவிலேயே திராவிட இயக்கங்கள் ஆண்ட தமிழ்நாடு தான் வளர்ச்சி மிக்க மாநிலமாக மட்டும் இல்லை, இன்றைக்கி கல்வியிலும் சரி. சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது என்னென்னா, இப்போ திராவிட கட்சிகள் மேலே கொள்கையின் மீது பிரச்சனை இல்லை. ஏன்னா தாவேக்கா அதே கொள்கையை சொல்லுது. அணுகுமுறையில் அங்கே முன்னிறுத்தப்படக்கூடிய நபர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், இப்படியானவங்கள்ட்ட அந்த சிக்கல் இருக்குது. இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னா, வாக்களித்தவர்கள்ட்ட பெருவாரியாக கருத்து கேட்டிங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு போட்டோன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, விஜய் என்ன சேஞ்சை கொண்டு வந்து தரப்போறாரு, என்ன மாற்றத்தை ஏற்படுத்திடுவார்னா நல்லா செய்வார் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கே தவிர ஸ்பெசிஃபிக்காக இதை செய்திருவாரு, இவங்கள்ட்ட இந்த குறை இருக்குன்னு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறது. முதல்லயே சொன்ன அவர் எந்த வாக்குறுதியும் தரல. அவர் இதை வந்து செய்கிற அவர் பொதுவாக என்ன சொல்கிறாரு, திமுக அண்ணா திமுக ஆட்சியில் ஊழல், அதிலிருந்து நான் மீட்க போகிறேன், என் ஆட்சியில் ஊழல் இருக்காதுன்னு சொல்கிறாரு. இதை வந்து எல்லாரும் சொல்கிற கோஷம் தான். இது ஒன்றும் பெரிய அரசியலில் ஈடுபடுற அத்தனை கட்சியும் இதை சொல்லாமல் தேர்தலில் வாக்கு கேட்கறது இல்லை. சரி சார், நான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்கணும் ஒரு பாயிண்ட். ரெண்டு விஷயம் நம்ம குறிப்பாக பேசணும். மாற்று அப்படின்னு பேசிட்டு வந்தவங்கள இதுவரையும் விஜயகாந்த் வந்திருக்கலாம், மூப்பனார் வந்திருக்கலாம், கமல்ஹாசன் ஒரு பீரியடில் வந்தார், சீமான் வந்தார். இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு புல் விஜயகாந்துக்கு திரு விஜய்க்கு இருந்தது. அவர்களுக்கான அளவுன்றது 10% கீழே. இவர் வரும்போதே ஒரு பாப்புலர் ஸ்டார், பீக்கில் இருக்கும்போது வர்றாரு. அதனால் ஒரு ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அல்லது மாற்றம் ரெண்டு பேரும் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ரேலியிங் பாயிண்ட்டாக அவர் மாறுறதுக்கு ஒரு கூறு இருக்குது. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க இதுவரையிலும் ஒன்று பிஜேபி, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு, இன்னொன்று சீமான். இப்போ சீமான் ஓட்டு பாதி ஆயிடுச்சு, 4% ஆயிடுச்சு. பிஜேபி ஒரு எம்எல்ஏவாக சுருங்கிருச்சு. இவங்க என்ன பாலிடிக்ஸ் அடுத்து பண்ண போகிறாங்கன்றது ஒரு அகடமிக்காக நம்ம பேச வேண்டிய ஒன்று. அதை இன்னும் சற்று விரிவாக பிறகு பேசலாம். அதற்கு முன்னாடி மக்கள் இந்த நேரத்தில் இந்த முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புவாங்கன்னா, யார் ஆட்சி அமைப்பா? விஜய் ஆட்சி அமைக்கிறார், விஜயை யார் ஆதரிக்க போகிறாங்க? விஜய்க்கு வந்து இப்போ இருக்கிறது 105, தாவேக்காவுக்கு எஃபெக்டிவ் நம்பர் 104. அவருக்கு 2 சீட்டில் ஒரு இடத்துல அவர் ஜெயிச்சிட்டார். 104. அவருக்கு இன்னமும் ஆட்சி அமைக்கணும்னா 13, 14 எம்எல்ஏ வேணும். காங்கிரஸுக்கு 6 இருக்குது, பாமகவுக்கு 4 இருக்குது, 2 கம்யூனிஸ்டுகளுக்கு 2 இருக்குது, விசிகாவுக்கு 2 வந்திருக்கு. யாருடைய ஆதரவோடு அவர் ஆட்சி அமைக்க முடியும்? யார் ஆதரிக்கிறது? இப்போ கூட்டணியிலிருந்து போகணும். இப்போ இருக்கிற கூட்டணியிலிருந்து அவங்க வெளியேறி போகணும், ஒரு புதிய அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கணும். யார் நகருவாங்க? என்ன பொலிட்டிக்கல் மூவ்? இது ரொம்ப சிக்கலான இடத்துல தான் இது இருக்குது. இதில் காங்கிரஸுக்கு ஆசை இருக்குது டெல்லியில். பட் திமுகவை அவங்க டிசைட் பண்ணிட்டு போனாங்கன்னா
அவங்கள பொறுத்தளவில் ஒரு பெரிய மக்கள் சக்தியை பாஜகவை நோக்கி அவங்க தள்ளுற மாதிரி ஆகும். இப்போ இவங்க சொல்ல போகிறதெல்லாம் எந்த அடிப்படையில் திமுக கூட்டணியுள்ள கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் முதல்வர்னு வாக்கெடுத்தவங்க, அவங்க எல்லாமே இந்த நம்பிக்கை தீர்மானத்தை விஜய் கொண்டு வரும்போது இன்டாக்டாக அதை எதிர்த்து ஓட்டு போடுறது தான் அந்த கூட்டணி தர்மப்படி அவங்க நிற்கணும். இதில் ஒரு நாட் வந்து மனிதநேய மக்கள் கட்சி அல்லது மதிமுக இவங்க 2 ஜெயிச்சிருக்காங்க, எம்ஜேகே இவங்கெல்லாம் உதயசூரியன் சிம்பல் நின்றவங்க முடியாது, அவங்க வந்து எதிர்த்து கொறடா உத்தரவு எதிர்த்து வாக்களிக்க முடியாது, அது டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது செய்ய போகிறதில்ல. இண்டிபெண்டன்ஸ் சிம்பலில் வந்தவங்க பாஜகவை ஐசோலேட் பண்ணுன்னு அவங்க ஸ்டாலினை ஐசோலேட் பண்ணாங்கன்னா ஸ்டாலினை 22 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஸ்டாலினை மோடி கிட்ட அவங்க புஷ் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ காங்கிரஸ் பொட்டன்ஷியலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து பிஎம்கே நீங்க சொல்ற லாஜிக் பிஎம்கே அப்ளிகபிள் ஆகாது. பிஎம்கேக்கு 4 சீட் இருக்கு. பிஎம்கே இல்லாம திமுக அணியில வென்றவர்கள்ல 6 2 2 2 12 சீட்டு தேவைப்படுது. இப்போ 104 12 13 தேவைப்படுது. 233 தான் இந்த சபை டோட்டல் சபை. அவர் 2 போது 230 117 தேவை. இல்ல அதுக்கும் ஒரு சபாநாயகர் வேணும்ல. இருக்கு. சபாநாயகர் வந்து டை ஆச்சுனா ஓட்டு போட்டுக்கலாம். சோ இதுல வந்து நமக்கு டையான சபாநாயகர் ஓட்டு போடலாம். 13 ஓட்டு தேவை. 13 ஓட்டு தேவை. 13 ஓட்டை இவரோட அரசை காப்பாத்துறதுக்காக இண்டி கூட்டணியை காங்கிரஸ் காலி பண்ண போகுதா? பாமக என்ன செய்ய போறாங்க? அப்ப கூட காங்கிரஸ் கிட்ட 13 இல்லையே. எல்லாரும் சேர்த்தா இல்ல சார், காங்கிரஸ் இப்ப ஒரு கட்சி ஆதரவோடு அமைக்க முடியாது. காங்கிரஸ்க்கு 6 இருக்கு, 2 கம்யூனிஸ்டுகளுக்கு 2 இருக்கு, ஐயுஎம்எல் முஸ்லீம் லீக்கு 2 இருக்கு, விசிகாவுக்கு 2 இருக்கு. இவர்களில் பெருவாரியானவர்கள் சேர்ந்து போனாதான் அந்த ஒரு ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு நகர முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சியில் பங்கேற்க மாட்டார்கள், வெளியிருந்து ஆதரவு தருவார்கள். இல்ல விஜய் கட்சியில போய் 4 பேர் உள்ள யாரோ ஒருத்தர் பெர்த் தராங்க சொல்லி ஒரு பெர்த்தில் அமைச்சராகிட்டு அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, வெளியிருந்து ஆதரவு தருவாங்க. இப்போ கொஸ்டின் எது என்னன்னா ஃப்ளோர் டெஸ்ட்ல எப்படி ஓட்டு போட போறாங்கிறதா கொஸ்டின். அதுல கூட்டணியை விட்டுக்கிட்டு ஸ்டாலினை டிச் பண்ணாங்கன்னா அவங்க எந்த பிஜேபி எதுக்குறோன்னு சொல்றாங்களோ அந்த பிஜேபியை நோக்கி திமுக நகர்த்துறதாட்டும் அது கருதப்படும். அந்த இடத்துல அவங்க அது ஒரு வரலாற்று பிழையாடாது. அது ஒரு நீங்க சொல்றது அது இன்னொரு கோணத்துல திமுக ஒருவேளை இவர்கள் தன்னுடைய கூட்டாளிகள் தனக்கு துரோகம் செய்துவிட்டு விஜய் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் அப்படின்ற கோபத்துல பிஜேபி பக்கம் நகர்ந்தா அது திமுக தனக்குத்தானே செய்துகிற கெடுதல். இப்ப ஏற்கனவே அவங்களுக்கு வாங்கிட்டு இருக்கிற ஒரு செக்யூலர் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற வாக்கு இது எத்தனையும் முற்றா இழக்கிற ஒரு இடத்துக்கு அரசியல் முக்கியம். அந்த இடத்துல நிதிஷ்குமார் லாலு 2 பேரும் சேர்ந்து மோடியை தூக்குற மாதிரி வேற ஸ்ட்ராட்டஜி எடுத்து கூட இபிஎஸ்எம் ஸ்டாலின் கூட போயிடலாம். நீங்க இந்த சான்ஸ் எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா ஜஸ்ட் லைக் தட் ஸ்டாலினை ட்ரீட் பண்ணி கூட்டணியில பேச வராம ஸ்டாலினுக்கு எதிராக விஜய்க்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்து ஒரே ராத்திரியில ராகுல் காந்தி ஸ்டாலின் தோக்கட்டுன்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த இதை கண்டினியூ பண்ணினாருன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் 99ல் வாஜ்பாய் கலைஞர் கூட்டணி ஜெயிக்கலையா? அப்போ நீங்க உங்களோட ஓட்டு வங்கியும் அங்க போகுதுன்னா அடுத்த கட்ட முடிவை 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து நான் எடுத்துருவார்னு சொல்ல வரல. இட்ஸ் அண்ட் பட்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ்ல இப்படி ஒரு மூவ் நீங்க பாஜகவை ஐசோலேட் பண்ணீங்கன்னா அந்த பாஜகவுக்கு இதுவரை மோடிக்கு கொடுத்த இதை மாதிரி ஒரு இப்போ ஏற்கனவே ஒரு தலைவர் இருக்கார், எத்தனை விழுக்காடு வந்திருக்கு, அது இன்னொரு தலைவரையும் பாஜக சைடு தள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் என்ன முடிவு எடுக்காங்கிறது பார்த்து தான் சொல்ல முடியும். அவங்க என்ன நினைக்கலாம், பிஜேபியோ அதிமுக தயவுல இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்க வெளில இருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க ஒரு சமாதானம் கற்பிக்க. உங்களை வச்சு ஜெயிக்கல, உங்களை வச்சு ஜெயிக்கல, 22 எம்பி இருக்குன்னா எனக்கு நான் பவர்ஃபுல்லா என்ன தேடி வராரு. நான் பவர்ஃபுல்லா அந்த இதுல கலைஞர் 99ல் வாஜ்பாய் ஜெயித்ததுனால தான் 99ல் வாஜ்பாய் கூட போனாரு. 98ல் கலைஞர் வாஜ்பாயை கடுமையாக விமர்சிச்சாரு. 99ல் ஜெயித்ததும் வாஜ்பாய் கூட சோதனை வந்து விஜய்க்கு மட்டும் இல்ல, விஜயை ஆதரிக்கிறதுன்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கு சோதனை இருக்குன்றீங்க. ஏற்கனவே அந்த தப்பா அவங்க செய்யறாங்க. இதுக்குள்ள சான்ஸும் இருக்குது. எனக்கு 22 எம்பி இருக்குது, நான் ஏன் பவர்ஃபுல்லா இருக்க கூடாது? நீங்க என்ன இப்படி டெசிட் பண்ணி போனீங்கன்னா சோ திமுக அணி கட்சிகள் திமுக முடிவை ஏற்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்த்து ஓட்டு போடக்கூடிய நிர்பந்தம் இருக்குது. அதை காங்கிரஸ் மீறிச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களே அவங்களுக்குள்ள குளிய வெட்டக்கூடிய இதுல தீர்மானிக்கிற இடத்துல பிஜேபி இல்ல. பிஜேபி கிடைக்கிறது ஒரு சீட்டு, அவங்க ஒரு இதை முடிவு எடுக்க முடியாது. பிளேயர் இல்ல காங்கிரஸ் இதுல பிளேயர் இல்ல. காங்கிரஸ் வந்து 6 சீட்டு அவங்க மட்டுமே தீர்மானிக்க முடியாது. இப்போ வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், வெவ்வேறு கட்சிகள் ஒன்று சேர்ந்தாதான் இது சாத்தியம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து விஜய் ஆதரிக்கிறதுன்னு வச்சுப்போம். காங்கிரஸ் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார் தமிழ்நாட்டில் இந்தியா ஆதரிக்குன்னு வச்சுங்க. அதுக்காக போய் திமுக போய் மோடி ஆதரிக்குதுன்னா அது 2099 கதையெல்லாம் சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கு? 2 சீட்டு. 27 வாங்கி பாஜக 2 தான் ஜெயிச்சிருக்கு.
அப்ப இன்னும் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா? ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்கு. இல்ல இல்ல அவரு ரெண்டு. அவரு உதகை அவசரம் மட்டும். ஒண்ணு சரி ஒண்ணு. உதகை மட்டும். ஒண்ணு. பார்ப்பச்சிரா போறாரு அப்போ- குபேந்திரன். அப்போ- ஒரு மூவர்ஸ் கட்டில் பண்றதுக்கு தான் த்ரெட் தான் அது. இல்ல, இல்ல, இல்ல. அது மூவ் அல்ல. இல்ல, இல்ல. ஒரு மூவர்ஸ் கட்டில் பண்ணதுடைய தன்னுடைய த்ரெட் கூட்டணி- தான் அது. நீங்க தன்னுடைய- நீங்க அத மூவா எடுக்கறீங்க. தன்னுடைய அப்ப கூட்டணி நான் கட்சிகள் சொல்றது நீங்க வெளியேறி நினைக்கிறேன். அவர் அத கேட்ச் பண்ணாமலே மூவ் நடந்துட்டுன்னு அடுத்தால போறாரு. இல்ல, ஒரு இல்ல, மூவர்ஸ் நீங்க- கட்டில் நீங்க என்ன பண்ணதுக்குள்ள சொன்னீங்க? ஒரு த்ரெட் இல்ல, அது. இந்த நொடியில முதலமைச்சரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்திருக்கு. திமுக தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இந்த தேர்தல் குறித்த தன்னுடைய கருத்து என்னன்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினோம். தமிழ்நாட்டை அனைத்து வகைகளிலும் உயர்த்தினோம். தேர்தல் களத்தில் எங்கள் சாதனைகளை சொல்லித்தான் வாக்குகளை கேட்டோம். மக்களுக்கு செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் தொடர்வதற்கு வாக்குகள் கேட்டு நாங்கள் பரப்புரை செய்தோம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரித்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் சேர்த்தே ஆட்சி நடத்தினேன். அனைத்து மக்களுக்கும் உண்மையாக இருந்தேன். நான் எனது மனசாட்சிப்படியே செயல்பட்டேன். நான் எனது சக்தியை மீறி உழைத்தேன். என்னை போன்றே களத்தில் உழைத்த என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது நன்றி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எங்களோடு தோளோடு தோள் நின்ற தோழமை இயக்க தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி. எனது அரசியல் பொது வாழ்வில், இதுதான் ஆபரேட்டிவ் போர்ஷன், எனது அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றிகளையும் பார்த்துள்ளேன், தோல்விகளையும் சந்தித்திருக்கிறேன். எனவே லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டும் அல்ல என்று செயல்படக்கூடியவன் நான். எனவே லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமே முக்கியம் அல்ல என்று செயல்படக்கூடியவன் நான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும். லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியம்னு ஸ்டாலின் சொல்றாரு. இது ஸ்டாலினுக்கு மட்டும் பொருந்தாது, காங்கிரஸுக்கும் பொருந்தணும். அதுதான் இங்க மேட்ரு. நான் ஒரு த்ரெட் ப்ரொபோஷனா தான் அதை வைக்கிறேனே தவிர உடனே நடந்துட்டு குபேந்திரன் முதலமைச்சர் யாரையும் பழிக்கல சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதலமைச்சர் எனக்கு வாக்களிக்காத மக்கள் நன்றி மறந்தவங்கன்னு மக்களை இழிவு செய்யல. தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கும் வரல. ஜனநாயகத்தை மதித்து நான் ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக இருப்பேன்னு தன்னுடைய இதை கன்சீட் பண்றாரு. இப்ப ஒரு வியூகம் சொன்னார் இல்லையா அண்ணன்? இல்ல, இது முதலமைச்சர் கருத்தை மீள பேசிட்டு அப்புறம் வரலாம். முதலமைச்சர் கருத்து அவர் பெருந்தன்மையாக சொல்லிட்டார். என்னுடைய தோழமை கட்சிகளுக்கும் என்னுடைய தோள் நின்ற மற்ற செயல் வீரர்களுக்கும் நன்றி. ஆனால் திமுக கூட்டணியில் திமுகவுடைய ஓட்ஸ் கூட்டணி கட்சிகளுக்கு விழுந்திருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளின் ஓட்டு திமுக விழுந்திருக்கிறதா? அது பெருத்த சந்தேகம். காரணம், 3 நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் லைவ்ல பேசுறார். பல இடங்களில் என்னுடைய கட்சியினர் ஒத்துழைக்கவில்லை என்று புகார் வந்திருக்கிறது. யாரு? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்பாளிகள், இல்லை வீரர்கள், தலகர்த்தர்கள், தொண்டர்கள் மற்ற கட்சிகளுக்கு, மற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஓட் ஷேர் ஆகலை. இப்போ நீங்கள் அதிமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எப்படி ஓட் ஷேர் ஆயிருக்கு, அந்த மாதிரி ஓட் ஷேர் திமுக கூட்டணிக்கு ஏன் வரல? அது முக்கியமான விஷயம். அவர் பெருந்தன்மையாக கடந்து போயிருக்கார். அதை விட முக்கியமான விஷயம் நான் பதிவு பண்ணல. பொதுவாக தோற்றவங்களுக்கு ஒரு மக்கள் மீது குறை சொல்ற பண்பு இருக்கும். அது மக்களுக்கு நாங்கள் இது பண்ணோம், மக்கள் நன்றி மறந்துட்டாங்க, மக்கள் நன்றி விவாதிக்க முடியும். தலைவர்கள் சொல்ல முடியாது. தலைவர்கள் பெருந்தன்மையாக அறிக்கை விட முடியும். நான் சொல்றேன், அந்த ஓட் ஷேர் வரலன்றது நம்ம தான் விவாதிக்க முடியும். பத்திரிகையாளர் தான் சொல்ல முடியும். அவர் சொல்ல முடியுமா? திமுக கூட்டணிக்கு கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் மற்றும் உழைத்தார்கள், ஆனால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல, எப்படி சொல்ல முடியும்? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், நான் விஜயோட பேசினேன். அவரை இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்காக நான் வாழ்த்து தெரிவித்தேன். திஸ் மேண்டேட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ரைசிங் வாய்ஸ் ஆஃப் யூத் விச் cannot and will not be ignored. இளைஞர் சக்தியினுடைய எழுச்சியாக இந்த தீர்ப்பை பார்க்கிறேன். அதை மறுக்கவோ மறைக்கவோ புறக்கணிக்கவோ முடியாது. உண்மைதான். அவர் ஒரு வெற்றி பெற்றவர்களுக்கு மோடி வாழ்த்து தெரிவிப்பது, ராகுல் வாழ்த்து தெரிவிப்பதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. மெஜாரிட்டி காட்டுறதுக்கு அவங்க சீட்டு 5-6 தேவைன்னு சொல்லும்போது அவங்க அதை பண்ணத்தான் செய்வாங்க. இது என்னன்னா, அரசியலில் ப்ரொபர்ட்டி இன் பப்ளிக் லைஃப், அரசியல் இது கூட்டணி தர்மம், கொள்கை உறுதியெல்லாம் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்கணும். ராகுல் எப்படியும் செயல்படலாங்கிறது வந்தால் அது கலைஞர் எடுத்த ஒரு முடிவை தான் எடுக்க முடியும். கலைஞர் அந்த முடிவை என்னைக்கு எடுத்தார்? தோல்வி அடைஞ்சார் 98. பண்டாரம் பரதேசின்னு சொல்லி தோல்வி அடைஞ்சார். தோல்வி அடைஞ்ச பிறகு வெற்றி பெற்றவங்க கூட ஒரு முடிவு எடுத்தார். இப்பவும் ஜெயிக்க வைக்க வேண்டியவங்க கூட்டத்துக்கு வராம ரீஅலைன்மெண்ட்டுக்கு ராகுல் காந்தி தயாராயிட்டாரா? எஸ், அதைத்தான் காட்டுது. அப்படி ரீஅலைன்மெண்ட் வந்தா சென்ட்ரல்ல இன்னும் 3 வருஷம் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய
மோடி கூடயும் ஒரு நட்பை வந்து ஸ்டாலின் எடுக்கக்குள்ள சூழல் தான் வரும். அதை தடுக்கணும்னா ஸ்டாலினோட முடிவோட காங்கிரஸும் சிபிஐயும் நின்னாதான் அது தடுக்கப்படும். ஒரு point சார், முத மூவை நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்டாலின் அவங்க குறை சொல்றதுக்கு உரிமை கிடையாது. 13 பேர் வேணும். காங்கிரஸ்க்கு இருப்பது 5, சிபிஐ சிபிஎம் 2, விசிக 2, முஸ்லீம் லீக் 2. நீங்கள் காங்கிரஸ் 5 மட்டும் போனாலும் 110 தான். காங்கிரஸ் மட்டும் ஆதரிச்சா ஆட்சி அமைச்சிட முடியாது. காங்கிரஸோட 2 கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு, பிஜேபிக்கு இருக்கும்போது 1 அதிமுக நேராக ஆதரித்து அதிமுக ஆதரவோடு ஆட்சி அமைச்சா பிரச்சனை இல்லை. நீங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோன்னு முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு. காங்கிரஸுடைய 5 சேர்ந்தா 110, 2 கம்யூனிஸ்ட் சேர்த்தா 114. அப்போவும் மெஜாரிட்டி மார்க் இல்லை. முஸ்லீம் லீகும் ஆதரித்து, தேமுதிகவும் ஆதரித்து, விசிகாவும் ஆதரிச்சாதான் அந்த வெற்றி கோட்டை மெஜாரிட்டி மார்க்கை தொட முடியும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், நிதிஷ்குமார் இண்டி கூட்டணியில் நின்னாரு. கடைசி நேரத்தில் அவரை சரியா டீல் பண்ணனால, அவர் டேன் பண்ணனால தான் இந்தியா அலையன்ஸ் வந்து 24 ஆட்சிக்கு வராம பீகார்ல ஸ்வீப் பண்ணது விளைவால நடந்தது. அதே மாதிரி ஸ்டாலினை லைட்டா டீல் பண்ண முடியாது காங்கிரஸ்ங்கிறதா நான் என்னோட கருத்தா முன்வைக்கிறேன். இல்லை, அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிக இடங்கள் பெற்ற கட்சி என்ற முறையில் தாவேகா ஆட்சி அமைக்க அழைக்கப்படுவார்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை சார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க, கவர்னர் அழைக்கணும். நான் முடிச்சிடுறேன். ஆனால் இவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுவார்களா என்றதுல ஒரு கண்டிப்பாக அரசியல் இருக்கு. ஏன்னா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும் அல்லது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுத்து அவங்கள ஆதரிச்சாங்கன்னா தான் அவங்க தப்பிக்க முடியும். அல்லது அவங்க வந்து எதிர்க்கிறது முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக ஆட்சியினுடைய இவங்க அமைப்பே சர்ச்சைக்குள்ளாகிடும். அதுவே முடியாது. ரெண்டாவது, அதை மீறி சபாநாயகர் தேர்தல் நடக்க சொல்ல இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஆதரிச்சாங்கன்னா அவங்களுக்கு இது சபாநாயகர் கொண்டு வர முடியாதுன்னா சட்டசபையை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நடத்த முடியாது. சபாநாயகர் முதல்ல வந்து ஆட்சிக்கு நான் முடிச்சிடுறேன். ஸ்பீக்கர் எலெக்ஷன் குரூஷியல் ஆகுது இப்போ. ஆமா, ஸ்பீக்கர் இல்லாம அசெம்பிளி வந்து ரன் பண்ண முடியுமா? ரெண்டாவது, இன்னைக்கு விஜய் சொல்றது என்னன்னா இந்த 2 பேருக்கும் மாற்று நானும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த 50-60 ஆண்டு காலமாக இந்த 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாம் துரோகம்னு சொல்றாரு. இவங்களால தான் தமிழ்நாடு அழிஞ்சு போச்சு, நான் அதுல இருந்து மீட்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு மாற்று நான் தான்றாரு. அப்போ அந்த மாற்று நான் சொல்லக்கூடியவர் எப்படி இவங்க வந்து அவர் மாற்று வந்து நாங்க தமிழ்நாட்டை கெடுத்துட்டோம்னு சொல்லி இவரை ஆதரிப்பாங்களா? காங்கிரஸும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்தா கூட இவங்க அந்த இடத்தை ரீச் பண்ண முடியாது. அந்த சேருவாங்களான்றதே நிறைய கொஸ்டின் இருக்கு. நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தமிழ்நாடு இதுவரையிலும் பார்க்காத ஒரு சுவாரஸ்யமான ஃபேஸ்க்கு போறோம். அதுதான் நீங்க முதல்ல ஸ்பீக்கர் எலெக்ஷன். அது தற்காலிக சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அவர் கவர்னர் வந்து இப்ப ஜென்சி கிட்ஸ் வந்து நிறைய பார்ப்பாங்க. அதுலலாம் ஒரு சிக்கல் இல்லை. அவங்களுக்கு சொல்லணும் சார், அதாவது சபாநாயகராக ஒரு மூத்த உறுப்பினர் நியமனம் படுவார், அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அந்த தற்காலிக சபாநாயகர் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அதற்கு பிறகு சபாநாயகர் தேர்தலும் துணை சபாநாயகர் தேர்தலும் நடக்கும். சபாநாயகர் தேர்தல் முடிந்த பிறகு பெரும்பான்மை யாருக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வரும். நம்பிக்கை இல்லையா தீர்மானம் அல்லது நம்பிக்கை கோரும் தீர்மானம் பிரமாணம் செய்ய சொல்லியே ஒரு 15 நாளுக்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க போதுமான மெஜாரிட்டி லிஸ்ட் கொடுக்க முடியாது. ஆதரவு கடிதம் நான் முடிச்சிடுறேன். ஆதரவு கடிதம் வந்து 118 கொடுத்தாதான் இவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லி ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற முறையில் தான் இவங்களை கூப்பிடுவாங்க. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கூப்பிட சொல்ல அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற சொல்லுவாங்க. அப்போ இவங்க நம்பிக்கை வாக்கு பெறுகின்ற பொழுது இவங்க ஒன்று அதிமுகவினுடைய ஆதரவோ அல்லது திமுகவினுடைய ஆதரவோ இல்லாம எந்த சூழ்நிலையும் உங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு அவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்த்தாங்கன்னா, எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னா நான் முடிச்சிடறேன், பெரும்பான்மை பெற முடியாது. அப்போ இந்த சட்டமன்றமே இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஒரு லெட் மீ அலோவ் டு ஸ்பீக் சம்திங். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரூல்ட் அவுட் பண்ணிட்டார். நான் எதிர்க்கட்சியாக தான் இருக்கேன். உண்மையிலே அது வரவேற்கத்தக்க கருத்து. அவர் வெரி கிளியர் கட், அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. நான் என் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட போகிறேன்றது
ஸோ அதில் வந்து இட்ஸ் அண்ட் பட்ஸுக்கே வேலை கிடையாது, அவங்க எந்த முயற்சியும் எடுக்க போகிறதில்ல. ஸோ அது ரூல்ட் அவுட் ஆகிடுது. இப்போ இருக்கக்கூடிய இப்போ வந்து நிச்சயமாக காங்கிரஸ் லீடருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன நமக்கு காட்டுதுன்னா, அவங்க மூவ் அப் ஆகுறாங்க டுவார்ட்ஸ் த டிவிக்கு வந்து அவங்க மூவ் ஆகுறாங்கன்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு அதுலேயும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி 2-3 நாளைக்கு முந்தைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா அவங்களும் மூவ் அப் ஆகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வர்றாங்க. சார், விசிக ஒரு நீங்கள் நினைக்கிறது மாதிரியான ஒன்று அல்ல. இதில் வந்து அவர்களுக்கு அவங்க வாக்கு என்ன ஆகிருக்குன்னு இப்போ வந்து ஆய்வு செய்வாங்க. ஏன் இத்தனை இடங்களில் தோற்றோம், தாவேக்காவோட சேர்ந்து நின்னா விசிகா தனித்தன்மையோடு இருக்குமா, விசிகாவினுடைய வலிமை இருக்குமா, தாவேக்காவோட சேராம நின்னா கட்சியை வளர்க்க முடியுமா? இல்ல அதான் இந்த ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஒரு முக்கியமான சேலஞ்ச் வரும் சார். நான் ஒரு விஷயத்தை இந்த அரங்கத்தில் பதிவு செய்கிறேன். அடிக்கடி இந்த அரங்கத்தில் நிறைய விஷயங்கள் பதிவு செஞ்சுருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும், அவைகள் நடந்து கொண்டே இருக்கு. இப்போயும் ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணுறேன், அது நடக்கும் எப்படின்றத சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, எந்த காலகட்டத்திலும் இந்த 2 திராவிட கட்சிகளுடைய துணையோடு ஆட்சி அமைக்க மாட்டார் தளபதி விஜய். நீங்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, திராவிட கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சு வந்தவங்களோட அமைப்பார் அவங்க ஆதரவோட. இல்ல ஒரு செக்குலர் ஃப்ரண்ட் ஒன்று உருவாகும், ஒரு கூட்டணி மந்திரி சார். டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் செக்குலர் இல்லையா? பாட்டாளி இல்ல 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 ஏன்னா திமுகவுக்கு எதிராக இல்ல, திமுகவுக்கு எதிராக மக்கள் வந்து வெரி கிளியர் மேண்டேட் அகைன்ஸ்ட் டிஎம்கே தான் தாவேக போட்ட ஓட்டு. அப்ப டிஎம்கே கூட்டணியில இருந்து எப்படி ஆதரிக்க முடியும்? இன்னொன்னு அவங்க பிஜேபி கூட அலையில இருக்கக்கூடிய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை எப்போதும் கோர மாட்டாங்க. மேபி ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் ஏற்படாதுன்னு இவங்க யாரும் வாக்குறுதியோ இதோ கொடுக்க முடியாது. எந்த வெர்டிகல் ஸ்பிளிட்? மேபி அதிமுக ஏற்படலாம். இப்போ கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டாங்கன்னா அந்த எம்எல்ஏ பதவி இழந்துருவார் சார். நீங்க பாதி இடத்துக்கு இது நிறுத்த வேண்டியது இருக்கும். அப்படி தமிழ்நாட்டில் நடக்காது. பெரும் கட்சிகள் எந்த கட்சிக்கு போனாங்க? மெஜாரிட்டிக்கு வெர்டிகல் ஸ்பிளிட் எதிர்பார்க்கிறாரு. அதிமுக உடைஞ்சு வந்து தாவேக்காவை ஆதரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் உறுதியா சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அன்புமணி எடுப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தை இவங்க என்ன கட்சி கேரண்டி கொடுக்க முடியுமா சார்? நான் கொடுக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ற வகையில் நான் உறுதியா சொல்றேன். அந்த இது வந்து இன்னும் சொல்ல போனா இந்த நிலை வந்து திமுகவிலையும் இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல இந்த விவாதத்துல பேச சொல்ல ஒரு டிவிகே இண்டிகேட் பண்றது ஏடிஎம்கேவை உடைச்சு அதுல இருந்து ஒரு செக்ஷன் ஆதரிப்பாங்க. நாங்க உடைக்கவே தேவையில்லை, ஏற்கனவே அது வந்து அதிருப்தி நிலவிட்டு இருக்கு. ஏங்க நான் சொல்ல விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இதயா சாரும் சொன்னாரு, குபேந்திரன் சாரும் சொன்னாரு, ரவீந்திரன் சாரும் சொன்னாரு. என்ன சொன்னாங்க? தாவேக்காவை அதிமுகவும் திமுகவும் சரியான முறையில் எதிர்கொள்ளல, அவங்கள விமர்சனம் பண்ணல. அந்த விமர்சனம் பண்ணியிருந்தா இந்த நிலை வந்திருக்காதுன்னு சொன்னீங்கல்ல. இப்போவும் நாங்க வந்து இந்த தாவேக்காவினுடைய இந்த அபரிமிதமான வளர்ச்சியை எதிர்கொள்ளலைன்னா, அதை வந்து நாங்க வளர்த்து விட்டோம்னா மறுபடியும் நாங்க எங்களுக்கு தாவேக்கான்ற ஒரு சக்தியை நீங்க மட்டும் வளர்க்க அனுமதிக்க மாட்டீங்க. எதிர்க்காததான் அதனுடைய வளர்ச்சிக்கு காரணம் நீங்க தான் சொன்னீங்க. அதிமுகவும் விரும்பாது, விசிக ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி இருக்க சொல்ல இவங்களுக்கு ஆதரிச்சு எப்படி ஓட்டு போடுவோம்? தங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பாப்பாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் சார். ஒரு இடைவேளை. நீங்க சொல்ற அவர் சொல்ற மாற்றங்கள்லாம் நடக்கணும்னா விஜய் தன்னுடைய தலைமையை நிரூபிக்கணும், ஆட்சியினுடைய ஆற்றலை காட்டணும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் சார். மெஜாரிட்டி காட்டணும். நீங்க அந்த சீட்ல அவர் முதல்ல ஒரு சபாநாயகர் சரியானவரை தேர்ந்தெடுக்கணும். நம்ம பல விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். இதையா 105 இருக்கு, அதுல ஒருத்தருக்கே 2 ஓட்டு, 2 இடத்துல விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ 104 எஃபெக்டிவா. 117 அவையினுடைய ஸ்ட்ரென்த் வந்து 233 குறைஞ்சிரும். ஒருவர் 2 இடத்துல வென்றதுனால 117. இன்னும் 12 வாக்குகள் இருந்தால் தான் இந்த ஆட்சி தப்பும். அந்த 12 யார் ஆதரிக்கக்கூடும்? அவங்களுடைய நன்மையிலிருந்தும் அவங்களுடைய சேலஞ்சிலிருந்தும் யார் இதை பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம வந்து இதில் வந்து முதல்ல இத்தனை பேரை இத்தனை கட்சிகளை முதல்ல ஒன்றிணைக்கணும், அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும், அதற்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கணும். அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் ஒரு அனுபவமிக்க கட்சியாக ஒரு வேளை தாவேக்கா இருந்துச்சுன்னா நிச்சயமாக இப்போ ஒரு அதிமுகவில் ஒரு ஸ்பிளிட்டை ஒரு 1/3 தூக்கிட்டு வந்தால் நீங்கள் கட்சி மாறல் தடை சட்டத்தை தாண்டிடலாம். அப்போ 48 இன்றைக்கி அதிமுக இருக்குன்னா ஒரு 16 தூக்கிட்டு வந்தால் இந்த நீங்கள் ஃபுல்ஃபில் ஆயிரும் அது. ஆனால் அந்த 16 தூக்கிட்டு வரக்கூடிய சக்தி, அந்த திறன், அதற்கான கிரெடிபிலிட்டி
இதெல்லாம் வந்து தாவேக்காக்கு இருக்கா அப்படின்றத கேள்வி. ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியாக போய் நீங்கள் பிஜேபி எதிர்த்து பிஜேபி கூட்டுற முடியாது. பிஜேபி மதசார்பற்ற அணி மதசார்பற்ற அணின்னு சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணி வச்ச பாமகவை கூட்டு வரக்கூட முடியாது, அது கஷ்டம். அப்போ நீங்கள் மதசார்பற்ற ஒரு நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக மதசார்பற்ற கூட்டணியோடு இருந்த கட்சிகளை தான் கூப்பிடணும். அப்போ நீங்கள் எத்தனை கட்சியை கூப்பிடணும்? காங்கிரஸை கூப்பிடணும், கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம், அவங்க 2 பேரை திரட்டணும். விசிகா வருவாங்களா இல்லையான்னு தெரியாது, முஸ்லீம் லீக் வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. இவர்கள் எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் ஒவ்வொருத்தரோட டிமாண்ட், ஒவ்வொருத்தருடைய நோக்கங்களும் அவருடைய தேவைகளும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து பல கட்சிகள் ஒரு குழப்பத்தை தான் கொண்டு பண்ணும். அது நீண்ட நாட்டுக்கு இழுக்குமா இழுத்துட்டு போகுமான்றதும் சந்தேகமாக இருக்கும். அதற்கு பதிலாக அதிமுகவில் ஒரு ஸ்பிளிட்டை அதை ஏற்படுத்த முடிஞ்சால் 1/3 ஏற்படுத்த முடிந்தால் அது வந்து நிச்சயமாக தாவேக்காக்கு லைஃப் லாங் கை கொடுக்க முடியும். இன்றைக்கி அதிமுக ஒரு பலவீனமான 66லேருந்து இப்போ 48க்கு வந்துட்டாங்க. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கியமான புள்ளிகள் யார் யார் தோற்கவே மாட்டார்கள் நினச்சோமோ, தங்கமணி, செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயமான பல தலைகள் வந்து இதில் 2ஆம் இடம் 3ஆம் இடம்லாம் போயிட்டாங்க. அதனால் வந்து அதிமுகவுக்கு இப்போ ஒரு பலவீனமான சூழ்நிலை இருக்குது. இது வந்து எதிர்காலத்தில் இன்னும் 5 வருடங்களுக்கு நம்ம இந்த கட்சியை எப்படி கொண்டு போகிறது, இந்த கட்சியில் இருந்தால் நமக்கு அனுகூலம் இருக்குமா, வளர்ச்சி இருக்குமா, எதிர்காலம் இருக்குமா அப்படிங்கும்போது இன்றைக்கே போனால் அதில் ஒரு சீனியர்ஸ்க்கு ஒரு மினிஸ்டர்ஸ் வருதுன்னா அவர்கள் ஒரு 4-5 எம்எல்ஏவை கொடுத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியான, தங்களுடன் அழைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால் மற்ற அந்த திமுக தலைமைக்கு ஓட்டு போட்டு அதன் மூலமாக வந்த கூட்டணி கட்சிகளை பல கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இழுப்பதை விட அவர்களுக்கு ஒரு வேலை நல்ல திறன் அதிமுகல ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்டை கொண்டு வரணும், 1/3 வரணும் அப்படின்னா 16 அதெல்லாம் அவ்வளவு எளிதாக ஒரு இவ்வளவு குறுகிய காலத்தில் வந்துருமா? கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இபிஎஸ் விட்டு யாரும் போல. இல்ல நீங்க 16 ஒருத்தநாடு வைத்திலிங்கம் தவிர மீதி எல்லோரும் அவர் தலைமை ஏற்றுக்கொண்டவங்க அவரோட தான் இருந்தாங்க. தன்னுடைய விசுவாசிகளுக்கு தான் அவர் இப்போ சீட்டு கொடுத்துருப்பாரு. அவ்வளவு எளிதில் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு அப்படியே ஒரு கொத்தா தாவிடுவாங்களா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அவ்வளோ எளிதாக போக மாட்டாங்க. இல்லை நீங்கள் 16 பேரையும் தனித்தனியாக அப்ரோச் பண்ணி அப்படி தான் சம்மதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு புள்ளியோ அல்லது 2 புள்ளியோ அவர்கள் கூட இதை வந்து தங்களுடைய செல்வாக்கை அவர்களும் ஒரு செல்வாக்கை வைத்திருக்கலாம். அவர்கள் வந்து ஒரு ஆளுக்கு 8 பேரை கூட்டு வரலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகளை தானே பேசுகிறோம். அந்த மாதிரி இன்னும் 10 இடம் தேவை. குபி, அதாவது ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி என்னுடைய முடிவு கருத்தை பதிவு பண்ணுறேன். இந்த முறை வந்து விஜய் வந்து பணம் தராமல் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி இருக்கிறார். அவர் வந்து ஆட்சி அமைக்க போகிறாரா, அதுக்கு யாரெல்லாம் உதவ போகிறார்கள், காங்கிரஸ் வருமா இல்லை அதிமுக கூட்டணிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் அமமுக வருமாலாம் தெரியாது. அதுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்ச் இருக்குது. அது ரொம்ப டஃபஸ்ட் கேமும் கூட விஜய்க்கு. ஏன்னா ஒரு இதயா சொன்ன மாதிரி அனுபவமிக்க கட்சியாக இருந்தால் ஒரு ஃபோன்லேயே முடிச்சிடலாம், இதில் ஒரு 2 நாளில் முடிச்சிடலாம். ஆனால் அனுபவமற்ற கட்சியாக இருக்கிறதால் ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் எழுதியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப குறிப்பாக உணர வேண்டிய விஷயம், திராவிட கட்சிகள் 2 கட்சி பிடிக்கல, ஏன் இந்த அலை வீசிச்சு, அதெல்லாம் கடந்து இந்த தேர்தலில் இந்த பணம் வந்து செல்லுபடியாகவில்லை. பண பலம் அப்படின்றது ஒன்று இல்லை, இளைஞர் சக்தி அப்படின்ற ஒன்று ஒரு வீச்சை கொடுத்துருக்கு. ஆமாம். ரெண்டாவது இந்த கரப்ஷன், அதிகாரிகள் கரப்ஷன், இதை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகள் உடனிருந்து செய்த மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கிறேன் இந்த ஹையஸ்ட் கரப்ஷன். அது வந்து ஏன்னா பணத்தை சம்பாதிச்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது. அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றால் எதுக்கு சம்பாதிக்கணும்? திமுகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடம் வரும்போது விஜய்க்கும் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். நீங்கள் சம்பாதிக்காதீங்க, ஓட்டுக்கும் பணம் கொடுக்காதீங்க. தயவு செய்து தேர்தலை தேர்தலாக பாருங்கள். மக்களுக்கு இலவசம் என்ற பெயரில், ஓட்டுக்கு காசு என்ற பெயரில் கொடுக்காதீர்கள். காரை செல்வராஜ், நிறைவு பார்வை. இல்லை, ரொம்ப நேரமாக அமைதியாக உட்காந்துட்டேன், தூக்கம் வந்துருச்சு எனக்கு. விவாதத்துக்குள்ளே வரக்கூடிய இடத்துல நான் இல்லாமல் இருந்ததுனால என்ன பேசுறதுன்னே தெரியல. முக்கியமாக ஒரு செய்தியை மட்டும் திரும்ப சொன்னோம். 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு தேவைப்படுது, அப்புறம் எங்கேருந்து கொண்டு வருவாருன்னு ஒவ்வொரு அனாலிசிஸ் பண்ணோம். திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் வருமா, இல்லை அதிமுகவையே தனியாக 2ஆக செங்குத்தாக பிளந்து வருமான்னு சொன்னீங்க. விஜய் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர், நேர்மையானவர், ஊழல் பண்ண மாட்டார். இந்த மாதிரியெல்லாம் கருப்பு பணத்தெல்லாம் வெளியில் கொண்டு வந்து போய் குதிரை பேரத்தை நடத்தி
எம்எல்ஏக்களை விலை பேச மாட்டார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்த நிலைமை தனிப்பெரும்பான்மை வராத பொழுது திரும்பவும் அதை கலைத்து விட்டு திரும்பவும் தேர்தலில் நின்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். நேர்மையாக இருப்பவர், எந்த தவறையும் செய்யாதவர், ஆதவ் அர்ஜுனா செய்கிற தவறையும் புஷி ஆனந்த் செய்கிற தவறையும் கூட தட்டி கேட்கிற மனநிலையில் உள்ளவர். இது போன்றதொரு குதிரை பேர நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா அவர் பேசுனதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் 13 தொகுதின்னு இந்த பார்டர்லே பேசுகிறோம். 118க்கு கூட இன்னொரு 20 தொகுதிகள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்து தான் அந்த காய்களை நகர்த்துவார்கள். எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் இங்கே பேசப்பட்டது போல் செங்கோட்டையன் ஏற்கனவே களத்தில் இறக்கிவிடப்பட்டு அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகா பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதாகவும், ஏற்கனவே கருப்பு பெட்டிகள் கட்டுக்கட்டாக எடுத்து பெட்டிகள் நிரப்பப்பட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் களத்தில் இறங்கி எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தை விலை பேசுவதற்கும் அவர்களை கொண்டு போய் மகாபலிபுரத்தில் கொண்டு போய் ஹோட்டலில் தங்க வைக்கிறதற்கான இடத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. கூவத்தூர் போன்று ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது. இன்னொரு கூவத்தூர் எபிசோடு வருதுன்றீங்க. பாப்போம், இந்த அடுத்த 5 ஆண்டுகள் அதெல்லாம் பல சுவாரஸ்யங்கள் இருக்கும். அதை விட பெரிய சேலஞ்ச் விஜய் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். எனக்கு கிடைத்திருக்கிற தகவல், அனுபவம் மிக்க செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக படையூரில் இருந்து நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைத்த தகவலை பதிவு செய்கிறேன். அதனால குதிரை பேரத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக அவர் வந்தா அவர் தான் சார் அவை முன்னவரா இருப்பாரு. அவரை போய் நீங்க ஸ்பீக்கர்னு போயிட்டு பேரு தான் ஸ்பீக்கர், பேசுவதற்கே வாய்ப்பு இருக்காம போயிடும். ஃப்ளோர் மேனேஜர் அப்படின்னா அவருக்கு வந்து நீங்க செய்யற கெடுதல் அது இருக்கும். இங்க பாருங்க, இதுல முக்கியமான ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதெல்லாம் மேந்துகிட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க, 2 விஷயங்க. ஒருவேளை களைச்சிட்டுலாம் மறுபடியும் வந்து ஆட்சி இது தேர்தல் வச்சாங்கன்னா 200க்கு மேல நிச்சயமா மக்கள் அடிச்சு விசிலுக்கு குத்தி தள்ளிடுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வெர்டிகல் ஸ்பிரிட் நாமளே ஏற்படுத்த தேவையில்லை. இன்றைக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டு மேல அதிருப்தி அடைஞ்சவங்க நிறைய பேர் அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க. இந்த தேர்தலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இதுல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் அழைக்கவே தேவையில்லை, அலையா விருந்தாளிகளாக வந்து சேருவாங்க. பெட்டியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இங்கே அவங்க வரக்கூடியவங்களுக்கு உரிய மரியாதையும் நல்ல அமைச்சர்களோட பங்கும் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து சேரப்போகிறாங்க. இன்னொன்று, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 எம்எல்ஏக்களுடைய தேவையில் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கிது. இன்றைக்கு அன்புமணி அவர்களும் காங்கிரஸும் இங்கே ஆதரித்தாலே அது ஒரு சரியான இடத்துக்கு வந்துடும் தான் நான் நம்புகிறேன். 5 4 9 தான், இன்னும் ஒன்று இல்லாமல் போகுது. இன்னும் ஒன்று தேவைப்படும். அப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, விசிகாவும் பாமகவும் ஒன்றா ஆதரிக்கும் ஒரு அணியை ஒரு கூட்டணியில இருக்க மாட்டேன்னாங்க. 2 பேரும் ஒன்னா வந்து ஒரு அதெல்லாம் உடைச்சு தான். இப்போ அப்படி பார்த்தா கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் ஒரு இடத்துல இல்லையா? அதெல்லாம் இருந்தானே தேர்தல் சந்திச்சாங்க, உடைச்சு தானே வந்து. ஓகே, நன்றி. நிறைவு பார்வை. நீங்க எதுவும் சொல்லணுமா குபி? முடிச்சிட்டீங்க சார். இது ஓட்டு வங்கி, பிற்கால அரசியல் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் மீண்டும் அதில் சொல்லக்கூடிய ஒரு இது, கூட்டணி தர்மம் எல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அது பொருந்தும், ராகுலுக்கு பொருந்தாதுங்கிற இதை வந்துன்னா அது வேற நிலைமைகள் வரும். ஏற்கனவே வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறது தமிழக அரசியலில் ஒரு முக்கியம்ங்கிறது வந்து 2024 காட்டி இருக்குது, 2014 காட்டி இருக்கு, திமுகவுக்கும் காட்டி கொடுத்துருக்குது, அதிமுகவும் காட்டி கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு 22 எம்பிக்களை வச்சு இந்திய அலையன்ஸுக்கு ஒரு தூணா இருக்கக்கூடிய ஸ்டாலினை டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்சு ராகுல் காந்தி முடிவெடுத்தா தமிழகமும் வேற முடிவை எடுக்குங்கிறதா நம்மளோட பார்வை. அது இது நடந்தாதான் வேறையா இருக்கும் சார். விஜயோட போனா இன்னும் பெரிய வெற்றியை பெற்றோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாலினும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 22 எம்பிக்களோட இருக்கக்கூடியவர், 3 வருஷம் இன்னும் ஸ்டேபிளா கவர்மெண்ட் நடக்கக்கூடிய மோடி கிட்ட அவர் கைவிழுக்க இன்னொரு எம்எல்ஏ தேவைப்படுற இடம் வந்து மூசன் கவுண்டர் மூசல தான் நான் சொல்றேன். நான் வந்து உடனே அது நடந்துட்டு உடனே இது நடந்திருக்காதுன்னு சொல்லல, ரூல்ட் அவுட் பண்ண முடியாதுங்கிற அடிப்படையில தான் நான் அதை சொல்றேன். அதுல பொறுப்பும் கடமையும் ராகுல் காந்திக்கு இருக்கு. என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கி வச்சிருக்காரு. அப்படி சார், முடிச்சிட்டீங்களா? பேசுவோமா? அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ விஜயை ஆதரிச்சிட்டாங்க. ஆதரித்து அவரை ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதற்குரிய தகுதியை அவர் உருவாக்கிறாரான்றத வருங்காலம் தான் சொல்லும். இன்றைக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவர் அந்த பதவியை ஏற்றுக்கிற அளவுக்கு தன்னை மாற்றிக்கிறாரான்றதை கடந்த கால அரசியல் சொல்லலை, இனியாவது சொல்லுமான்னு பார்ப்போம்.
ரொம்ப அண்மை காலத்தில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான எலெக்ஷன் இது. அமைச்சர் திரு பெரிய கருப்பன் திருப்பத்தூரில் 127 வாக்குகள் தான் கூட பெற்று இப்போ முன்னணியில் இருக்கிறார். 127 ஓட்டு லீடிங்கு. இன்னும் 2 வாக்குப்பதிவு மிஷினை எண்ணணும். வன்னியரசு முதல் முறையாக ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு சில 100 ஓட்டு 800 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வன்னியரசு ஜெயிச்சிருக்கிறாரு. ரொம்ப க்ளோஸ் ஃபைட் இந்த எலெக்ஷனில். இன்னொன்று நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒன்று. திரு ஏதோ காரை சொல்றாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் தந்த வாக்குறுதிகள் அதை செயல்படுத்துவதற்குரிய பொருளாதார நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறா அல்ல அதை உருவாக்குகின்ற இவருக்கு திட்டங்கள் அவர்கிட்ட இருக்கான்னு தெரியலை. அவர் குறைஞ்சபட்சம் வந்த உடனே தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து எல்லாருக்கும் இலவசம் சொல்லி அரசு போக்குவரத்தை இலவசமாக்கினாவே இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். இதில் இன்னொரு திரு காரை செல்வராஜ். இல்லை, ஒரே ஒரு செய்தி. இப்போ நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறோம், விஜய் எப்படி ஆட்சி அமைக்க போகிறாரு, யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்க, பெரும்பான்மை வருமானு. மக்கள் அதையெல்லாம் இப்போ கடந்துட்டாங்க. எப்போ அவர் வந்தவுடனே 2500 கொடுப்பாரு, எப்போ எதில் முதல் கையெழுத்து போடுவார், 200 யூனிட் மின்சாரத்தில் எப்போ கையெழுத்து போடுவார், 15,000 ரூபாய் 1வதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு குடும்பத்துக்கு 15,000 ரூபாய் எப்போ கொடுப்பாருன்னு மக்கள் அந்த கணக்கை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம பெற்று ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். மக்கள் வேறு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு பெரிய சவாலானது. அதாவது கடந்த காலங்களில் சொல்லுவாங்க, ஆட்சி அமைச்சதற்கு பிறகு காமராஜர் சொன்னதாக சொல்லுவாங்க, இல்லைங்க ஓராண்டு காலம் அவர்களை விமர்சனம் செய்யாதீங்க, அவர்கள் வந்து ஆட்சியை தொடரட்டும், ஆட்சியை நடத்தட்டும், அப்புறம் விமர்சனங்களை வச்சுக்கிட்டான்னு. ஆனால் முதல் நாளிலிருந்து விமர்சனத்தை வைக்க வேண்டிய, தாவேகா செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய, இப்பொழுது குதிரை பேரத்தில் ஈடுபட்டாலும் தனிப்பட்ட முறையிலே திமுக அண்ணா திமுக 2 இயக்கங்களுக்கும் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையிலே ஆய்வு செய்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு பின்னாலே உளவுத்துறை, செங்கோட்டையனுக்கு பின்னாலே உளவுத்துறை, உளவுத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் போன்றதொரு ஆட்களை அனுப்பி இவர்கள் எந்த பக்கம் நகர்ந்தாலும் அது குறித்து செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது. நீங்க 2வது முக்கியமான ஒரு செய்தியை சொன்னீங்க. ஏன் வந்து நீங்க கரூர் பத்தி பேசணும். கரூர்ல வந்து இந்த அலை வீசி இருந்தா அவர் ஜெயிச்சிருக்கணுமே. நீங்க கரூரோட முடிவு வந்திருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் ரொம்ப பெரிய அளவில் பணபலம் விளையாடிய ஒரு தொகுதியில் கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக வேட்பாளர் 71,572 ஓட்டு, 1,899 ஓட்டு டிஃப்ரென்ஸில், பழக்கமாக பல ஆயிரக்கணக்கான ஒரு டிஃப்ரென்ஸில் வரும், 1,900ன்னு வச்சுக்கலாம், 1,899. 2வதாக வந்தது தாவேகா. திமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. சோழிங்கநல்லூர் 30 சுற்று எண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா அங்கே வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். 96,566 வாக்குகள். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொகுதி அது. திமுக 1,24,000 ஓட்டு வாங்கியிருக்கு, தாவேகா 2,20,000 ஓட்டு வாங்கியிருக்கு, அதிமுக 74,000 வாக்கு தான் வாங்கியிருக்கு. தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. 30 சுற்று முடிஞ்சு அந்த முடிவு வந்திருக்கு. நீங்கள் சொன்ன ஒரு முக்கிய விஷயத்தோடு நம்ம கூட நிறைவு செய்யலாம் திரு காரை செல்வராஜ். பொதுவாக இந்த தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு நம் காலத்தில் கடந்த 1/4 நூற்றாண்டில் நடந்த தேர்தல்களிலேயே வித்தியாசமானது, சுவாரஸ்யமானது, சீரியஸான 3 கார்னர் கண்டெஸ்ட் இருந்தது, சைலண்ட் வாக்காளர்கள் இருந்த ஒன்று, ஜாதி கணக்குகள் தோற்று போன ஒரு தேர்தல், பணபலம் தோற்று போன தேர்தல், வேட்பாளர் யார் அப்படின்னு பார்க்காத ஒரு தேர்தல், நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. பெண்ணாகரத்தில் தாவேகா ஜெயிக்கிறதும், மேலூரில் ஒரு பொது தொகுதியில் ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறதும், கோவையில் அதிமுக தொடை தெரியப்படுவதும், எல்லா பகுதியிலும் சிறுபான்மையினர் வாக்குகள் தாவேகாவுக்கு கிறிஸ்தவர்கள் போட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், கன்னியாகுமரியில் அது கிறிஸ்தவர்கள் நிறைந்த கன்னியாகுமரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெருவாரியாக வெற்றி பெறுறதுமான பல சுவாரஸ்யங்கள் இருக்குது. பொதுவாக நீங்கள் வந்து நேபாளமாக இருந்தாலும் இலங்கையாக இருந்தாலும் பல நாடுகளில் இந்த ஜென்சி கிளர்ச்சி, இளம் ஆட்சியாளர்கள் மேலே ஏமாற்றமும் கோபமும் அதிருப்தியும் விரக்தியும் அடைந்த பொறுமை இல்லாத இளைஞர்கள் ஒரு கிளர்ச்சியில் ஈடுபட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை மாற்றின ஒன்றை வந்து அண்மை காலத்தில் தென்கிழக்கு ஆசியா முழுக்க பார்க்குறோம். அப்படி இளைஞர்கள் ஆட்சி அமைச்ச உடனே அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதும், அது 6 மாதம் ஒரே வருஷத்துக்குள்ளே அந்த எதிர்பார்ப்பு அவங்க பூர்த்தி செய்யாத பட்சத்தில் அவர்களே அதை மாற்றுவதற்கு அடுத்து வீதிக்கு வர்றதையும் பல நாடுகளில் நாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி மக்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய முதல் வாய்ப்பை திரு விஜய்க்கு வழங்கியிருக்கிறாங்க.
விஜயை யார் ஆதரிக்க போகிறார்கள் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு கட்சிக்கும் அது ஒரு சவாலான முடிவாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒன்று முதல் முறையாக தமிழ்நாட்டில் வரப்போகிறது. ஆட்சி அமைக்க போகிறவங்க, ஆதரிக்க போகிறவங்க வெறும் வெளியிலிருந்து ஆதரிக்க போகிறாங்களா, அல்லது நீங்கள் ஆட்சியிலும் பங்கேற்று ஒரு ஆதரவை பெற போகிறாங்களா, ஆட்சியில் பங்கேற்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ போகிறாங்க, அல்லது வேறு ஒரு கட்சி போகிறது அப்படின்ற ஒன்று நடக்கிறது என்றால், ஒரு பொது செயல் திட்டம் அப்படின்னு ஒன்று நமக்கு வரப்போகுதா, ஒரு அக்கௌண்டபிள் பப்ளிக் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒன்று வரப்போகிறதா, இந்த கேள்விலாம் நமக்கு நிறையா இருக்குது. திமுக அதிமுக வழங்கிய வாக்குறுதியை விட அதிகமான வாக்குறுதிகளை விஜய் வழங்கியிருக்கிறாரு. அவர் இலவசம் அப்படின்னு ஆரம்பத்தில் சினிமா டயலாக் பேசியிருந்தாலும் கட்சின்னு தொடங்கி வந்த பிறகு ஒரு பாப்புலர் சப்போர்ட்டுக்காக மக்கள் நலத்திட்டங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர் எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார்? மீட்டிங் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே போகும், பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறத ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேர்தலில் பல கணக்குகள், பழைய கணக்கு, அலையன்ஸ் அரித்மெட்டிக் அல்லது மீதி எல்லா கணக்குகளும் முறியடிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக, மாறுபட்ட தேர்தலாக இது இருக்குது. அதிமுகவுக்கு பாமகவால் மிகப்பெரிய பலன், ஆனால் பாமகவுக்கு கிடைத்திருப்பது ஒரு சிறிய அங்கீகாரம் அப்படின்ற ஒன்றையும் பார்க்குறோம். மூன்றாவது பெரிய சக்தி யார் அப்படின்னு வந்த பாஜக இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவோட சுருங்கி போயிருக்கிறத பார்க்குறோம். அவங்க ஆல்டர்னேட் அப்படின்னு இனி சொல்லி எப்படி வந்து களத்துக்கு வரப்போகிறாங்க, 4 கட்சிக்கு நாங்கள் ஆல்டர்னேட்னு வரப்போகிறாங்களா அப்படின்றது ஒன்று. கமல்ஹாசன் வந்து எனக்கு பின்னடைவு வந்தது, விஜயகாந்த் வந்தபோது எனக்கு பின்னடைவு வந்தது அப்படின்னு சொன்ன சீமான் அவர் 8% வாக்கு வாங்கினார். இன்றைக்கு 4% அவருடைய வாக்கு வங்கி அப்படின்றது சரிஞ்சிருக்கு. இப்படி பல முடிவுகள் அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நம்ம தொடர்ந்து இந்த முன்னணி நிலவரங்களை நாம் பார்க்கலாம். பங்கேற்றவங்க எல்லோருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.